அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார் அகாடமி வழங்கும் வாராந்திர ஜோதிட சிறப்புரை நிகழ்ச்சி. இது 264வது ஜோதிட சிறப்புரை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற வந்திருக்கிறவர் அருமை சகோதரர் மருத்துவ ஜோதிட பேராசான் திரு ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களை பற்றி ஸ்டார் அகாடமி நேயர்களுக்கு நண்பர்களுக்கு அறிமுகம் என்பது ரொம்ப விளையாட்டுத்தனமாக, ஏன்னா அவங்க ஸ்டார் அகாடமியோட ஒன்றிணைந்து பல்வேறு பணிகளை, குறிப்பா பயிற்றுவிக்கக்கூடிய மாணாக்கர்கள் பயிற்றுவிக்கக்கூடிய பணிகளை சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு ஸ்டார் அகாடமி வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு திம்ப சக்கரம் அப்படிங்கிற தலைப்புல ஐயா சிறப்புரையாற்ற இருக்காங்க. பொதுவா இதுவரைக்கும் 264 செஷன்ஸ் நடந்திருக்கு. இது 264வது செஷன். ஸோ இது எல்லாமே தொடர்ந்து நடைபெறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, முதல் விஷயம் இறைவனுடைய அனுகிரகம். ரெண்டாவது விஷயம், இப்போ நான் ஆரம்பிச்சு நடத்தி அது ஒரு 10 பேருக்கு இல்லாம போனாங்கன்னு வைங்க, அப்புறம் நடத்துறவங்களுக்கும் உத்வேகம் இல்லாம போயிடும். ஸோ பங்கேற்கக்கூடிய உங்களுடைய இடையிலாத ஒரு ஜோதிட தாகம் அல்லது ஜோதிட வேட்கை, இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம்தான் எங்களுடைய முன்னெடுப்புகள், ஸ்டார் அகாடமியோட முன்னெடுப்புகள். ஸோ அந்த விதத்தில் இது வெற்றிகரமாக நடப்பதற்கு, இது நாள் வரை வெற்றிகரமாக நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம் இறைவனுடைய அனுகிரகம் பிரதானமானது. உங்களுடைய ஜோதிடத்தின் பால் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஆர்வம் பிரதானமானது. ஸோ அந்த வகையில் இறைவனுக்கும் உங்கள் பங்கேற்கக்கூடிய அனைவருக்கும் ஸ்டார் அகாடமி சார்பில் நன்றியும் வணக்கத்தையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்து, சிறப்புரை நிகழ்த்த வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் மருத்துவ ஜோதிட பேராசான் திரு ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் ஸ்டார் அகாடமியின் சார்பிலும் அன்போடு வருக என்று வரவேற்று மேடையை ஐயா அவர்களுக்கும் ஒப்புவிக்கிறோம். நன்றி, வணக்கம். Perfect. தெரியுது. தெரியுது. ஓகே சார். ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். குரு வணக்கம். வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமக. ஹரிஹி ஓம். கணானாம் த்வா கணபதிஹும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ரண்வன்னூதிபிஸ் சீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகா கணபதயே நமக. ஓம் ஷகனாபவது ஷகனௌ புனக்து சக வீரியம் கரபாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சத்யம் வத தர்மஞ்சர மாத்ருதேவோ பவ பிதுர்தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ. நட்சத்திர நவக்கிரக அதிதேவதை சக்தி அதிதேவதைகளை வணங்கி ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம அருளாசிகளோடு
இந்த சபையையும் சபை தலைவரையும் வணங்கி உரையை துவங்குகின்றேன். இதுவரைக்கும் ஸ்டார் அகாடமியில நான் ஒரு 7 மீட்டிங் பேசியிருக்கேன். அதோட டீட்டெயில அதை பாருங்க. 6ஆம் இடம் 8ஆம் இடம் மருத்துவ ஜோதிடத்துல ஒரு 2 இது கிரகஸ்தானம் லக்ன சுபர் அசுபர் அப்படின்னு பேசியிருக்கேன். அதை கொஞ்சம் கேட்டுட்டு நீங்க கமெண்ட் தெரிஞ்சவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாக்கும் துய்த்தல் அரிது. இது நம்ம ஊழ்ங்கிற அதிகாரத்துல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது இன்னைக்கு சப்ஜெக்டுக்கு எப்படி ரிலேட்டட் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குறளை நம்ம சொல்லி துவங்குறோம். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு ஒரு சிறுவரை பத்தி படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்ச சிறுவர் ஆளி நிலையில பள்ளி கொண்ட பெருமாள். அதனால மாலே மணிவண்ணா அப்படிங்கிற திருப்பாவை பாசுரத்துல ஆளி நிலையாய் அருளேலோரம் பாவாய் அப்படிங்கிறது வர்றதையும் அந்த திம்ப சக்கரத்துக்கு முதல்ல இவங்க 2 பேருக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அடுத்தது நம்ம சப்ஜெக்ட் உள்ள போவோம். இப்போ என்னன்னா, நம்ம வேதத்தின் கண்கள் என்று சொல்லப்படுகிற ஜோதிட சாஸ்திரத்தில் கர்ம பலன்களை கண்டறிந்து பலன்களை உரைக்க மகரிஷிகளாலும் சித்தர்களாலும் உரையாசிரியர்களாலும் எண்ணிலற்ற கணித முறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. சரிங்களா? இந்த கணித முறைகளை நம்ம பயன்படுத்தாமலே சில சக்கரங்கள் வழியாகவும் பலன் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இன்றைய வகுப்புல நம்ம சொல்றோம். இப்ப நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம்? பராசர முறையில முதல்ல கிரகத்தை எடுத்து அதுக்கு வர்க்க சக்கரங்களை அமைச்சு 24 முறை கணித முறைகளை ஷட்பலம் கணிப்போம். அந்த ஷட்பலத்தை கொண்டு பாவங்களை மதிப்பீடு செய்வோம். அதுக்கடுத்து அந்த கிரகத்துக்கு விம்சோக பாகம் கணித்து கிரக சுபத்துவமா பாவத்துவமா அப்படின்னு அறிஞ்சு அதுக்கப்புறம் அந்த கிரகம் இஷ்டபலமா கஷ்டபலமா, அது மாதிரி லக்ன சுபரா அசுபரா அது எடுத்த சாரத்தின் மூலமாக பலன் அறிந்து திசா புக்தியின் மூலமாக அது எத்தனாவது தசை, அந்த லக்னத்துக்கு அது சுப திசையா, இப்படி எல்லாம் பார்த்து நம்ம பலன் சொல்றோம். கோச்சாரத்தின் வழியாக வேதைகளை கண்டு ஜாதக பலாபலன்களை கண்டுரைப்பது என்பது நடைமுறையில் உள்ள ஒரு முறை. இது ஹெவியா ஒரு முதல்ல நம்மளோட சப்ஜெக்ட் வைஸ் எப்படி நம்ம இவ்வளவு நாள் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்றோம். இதுல பராசர முறையில ஜென்ம லக்னம், பாவ லக்னம், ஹோர லக்னம், கடிக லக்னம், வர்ணதா லக்னம், பிரணபாதா லக்னம், காரகாம்ச லக்னம் கணித்து சுதர்சன சக்கரத்தின் வழியாக பலன் காண்பது என்பது ஒரு முறை. இது பராசர முறையில அவர் எப்படி இந்த வர்க்க சக்கரங்கள் இல்லாம 5 விதமான லக்னங்களை பயன்படுத்தி ஒரு சக்கரத்தை பயன்படுத்துறாரு. அது பேர் சுதர்சன சக்கரம்னு வச்சிருக்காரு. அதுல சுதர்சன சக்கரத்துல லக்னப்படி நம்ம ராசி சாட்டு போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு மேல இன்னொரு அவுட்டர்ல ஒரு சார்ட் வரைஞ்சா அதுல சூரியனை அந்த லக்ன இடத்துல போட்டுருவாங்க. அந்த சூரியன்ல இருந்து கிரகங்கள் எங்க இருக்கோ அதை அடைப்பாங்க. அதே மாதிரி 3வது சார்ட் இம்போஸ் பண்ணி சந்திரன் எங்க இருக்கோ அதே அந்த லக்னத்துக்கு நேரம் சந்திரனை எழுதி அதுக்கு சந்திரன்ல இருந்து கிரகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத போட்டு அதை காண்ற ஒரு முறை சுதர்சன சக்கரம் அப்படிங்கிறதுல இருக்குது. இன்னைக்கு அந்த சுதர்சன சக்கரத்தோட ஒரு இம்பாக்டோட பயன்படுத்தி நம்ம இன்னொரு சக்கரம் பார்க்க போறோம். இப்போ இன்னைக்கு ஜோதிட சாஸ்திரத்துல சூரிய சந்திர நட்சத்திரங்களை பயன்படுத்தி கணிக்கப்படும். நம்ம என்ன பண்றோம்? திதி நம்ம சூரியனையும் சந்திரனோட நட்சத்திரத்தையும் கணக்கு பண்ணி திதி கண்டுபிடிக்கலாம், கரணம் கண்டுபிடிக்கலாம், யோகம் கண்டுபிடிக்கலாம், ஏகார்கலம்னு கண்டுபிடிக்கிறோம், விவாக சக்கரம் போடுறோம், ஆய சக்கரம் போடுறோம். அந்த வகையில ஒண்ணுதான் திம்ப சக்கரம். அந்த திம்ப சக்கரத்து டிம்ப அப்படின்னு சொல்லிட்டு வடமொழி எழுத்துல டா வரிசையில 3வது டா அப்படின்னு வருது. அதனால டிம்ப அப்படிங்கிறத மேல போட்டிருக்கோம். தமிழ்ல சொல்ல நம்ம திம்ப சக்கரம் அப்படின்னு தான் சொல்றோம். சரிங்களா? இதற்கு நம்ம மூல நூல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஜாதகாபரணம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. இது நம்ம ஸ்டார் அகாடமியில ஒரு மீட்டிங்ல அல்லூர் வெங்கட்ராம் ஐயர் திதியோக காரணம் பத்தி பேசல, நம்ம தனிகாச்சல் ஐயா பேசல இந்த புத்தகத்தை குறிப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை அவர்கிட்ட வாங்கி ஜெராக்ஸ் எடுத்து நான் படிச்சு பார்க்கல இந்த திம்ப சக்கரத்தை பத்தி குறிப்புகள்லாம் அதுல இருந்தது. அதை இப்ப நம்ம இன்னைக்கு அதை இந்த அத்தியாயத்துல பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கு அடுத்தது இன்னொரு நூல் போராராத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல். அந்த நூல் அதுவும் ஒரு வடமொழி நூல் தான். அதுக்கு அவர் பத்ரா அப்படிங்கிற ஒருத்தர் அதை எழுதியிருக்காரு. அதுலயே இதுல 2வது வால்யூம்ல 714 ஸ்லோகன்ல அது
இந்த திம்ப சக்கரத்தை பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல வந்து திம்ப சக்கரம் டி ஜெகதீஷன் அப்படின்னு சொல்லி அவர் ஒருத்தர் நூல் எழுதியிருக்காரு. அவர் நூல்ல வந்து அவர் வந்து விரிவா ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஜேர்னல்ஸ்ல வந்து ஆர்டிகிள் மாதிரி எழுதிட்டு வந்துட்டு அந்த ஆர்டிகிள புக்கா ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதன் அடிப்படையிலையும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ இதுதான் திம்ப சக்கரத்தோட ஒரு எளிமையான அறிமுகம். இதுல என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சூரியனோட நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம் அதை பயன்படுத்தி ராசி சக்கரத்தை உடல் அமைப்புகளா உருவாக்குறோம். இந்த உடல் அமைப்புகளை எப்படி உருவாக்குறோங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஒரே திம்ப சக்கரம் என்றால் என்ன? வடமொழியில் திம்பம் என்றால் இளம் குழந்தை. அதுக்குதான் நான் இளம் குழந்தைன்னு சொல்லிட்டு ஆளி நிலையில் உள்ள கிருஷ்ணரை போட்டிருந்தேன். அல்லது சிசி என்று பொருள். ஒரு மனிதனின் பிறப்பு ஜாதகத்தை, ஜென்ம ஜாதகம், நம்ம ஜென்ம லக்னம் எப்படி கணிக்கிறோமோ அது மாதிரி பிறப்பு ஜாதகத்தை எடுத்துக்கிறோம். ஒரு குழந்தையின் உடல் அமைப்பாக, அதாவது உடல் உறுப்புகளாக உருவகப்படுத்தி கிரகங்களின் நிலையை ஆராய்வது திம்ப சக்கரம். இது வந்து ஒரு கிரகத்தை வச்சு அந்த சூரியனோட நட்சத்திரத்திலிருந்து 27 நட்சத்திரத்துக்கு உடல் உறுப்புகளா கொடுத்து அதுல எந்தெந்த கிரகத்து வழியா எந்தெந்த கிரகம் மூலயமா உறுப்புல நமக்கு வந்து பாவ புண்ணியங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த கணிக்கும் முறை இந்த சக்கரம் சூரியன் என்ற நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டே தொடங்குகிறது. அவங்க ஜாதகத்துல சூரியன் என்ன நட்சத்திரத்துல, இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க, ஜென்ம நட்சத்திரம்ல சூரியன் என்ற நட்சத்திரம் அதை அடிப்படையாக கொண்டு தொடங்குகிறது. ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கிறாரோ அதிலிருந்து வரிசையாக 27 நட்சத்திரங்களை மனித உடலில் 12 முக்கிய உறுப்புகளில் அடக்க வேண்டும். இதுதான் கணிக்கிற முறை. இதை வச்சு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு பிபிடில நம்ம பார்த்துட்டோம். பயன்பாடு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களது பிறப்பு சந்திரன், அதாவது ஜென்ம நட்சத்திரம் அல்லது இதர முக்கிய கிரகங்கள் இந்த திம்ப சக்கரத்தில் எந்த உடல் உறுப்பில் அமைகிறதோ அதை வைத்து உங்களது குணம், ஆரோக்கியம், பொருளாதார நிலை மற்றும் வாழ்வின் சுப அசுப பலன்களை துல்லியமாக கணக்கிடலாம் என்கிறது அந்த திம்ப சக்கரத்துக்கு உண்டான அந்த மூல நூல். இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த திம்ப சக்கரத்தை வச்சு அந்த உடல் உறுப்புகள் அமைக்கையில அதுல எந்தெந்த உறுப்புல எந்தெந்த கிரகம் இருந்தா நல்லது பண்ணும், எது பண்ணும். பெரும்பாலும் இது இந்த சாபங்களை பத்தி, இப்போ நீங்க எந்த கணிதத்தின் மூலமாகவும் இந்த சாபத்தை பத்தி அவ்வளவு ஈஸியா தெரிஞ்சுக்க முடியல. அதுக்கு இந்த திம்ப சக்கரம் வந்து ஸ்ரீ சாபமா, குரு சாபமா, மனித சாபமா, தேவதா சாபமா அப்படிங்கிறதுக்கு இந்த சார்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த திம்ப சக்கரம் குழந்தையின் வடிவாக உருவாக்கப்பட்டு அதில் சூரியன் என்ற அனைத்து நட்சத்திரங்களும் ஒழுங்காக அடுக்கப்பட வேண்டும். ஜாதகரின் பிறப்பின் போது சூரியன் இருந்த நட்சத்திரத்தில் இருந்து தொடங்கி நெற்றிங்கிற பாதத்துக்கு 3 நட்சத்திரம். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா நம்ம இதை தான் திருப்பி திருப்பி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால எல்லாருமே இதை ஒரு தடவை 2 தடவை நல்லா நோட் பண்ணி எழுதி வச்சு பாருங்க. நெற்றிக்கு 3 கிரகம். சூரியன் எங்க இருக்காரோ அதுல இருந்து ஒரு 3 கிரகம். இப்ப அஸ்வினியில இருக்காருன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரத்திலையும் இருக்கிற கிரகங்கள் அது வந்து என்ன பண்ணும், நெற்றில் இருப்பதாக கொண்டு பலன் பார்க்கப்பட வேண்டும். அடுத்தது 4வது நட்சத்திரத்துல இருந்து 6வது நட்சத்திரம் வரைக்கும் 3 நட்சத்திரங்கள். அஸ்வினில இருக்குன்னா என்ன பண்ணணும், அஸ்வினி, பரணி, கார்த்திகை போயிடுச்சுன்னா மிருகசீர்ஷம், ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை அந்த 6 நட்சத்திரங்கள் வரைக்கும் அது வந்து என்ன சொல்றோம், முகத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பலன் எடுக்கிறான். அப்புறமேட்டு வந்து முகத்துல இருக்கிறதுக்கு அப்புறமேட்டு வந்து 2 நட்சத்திரம் தோள்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த தோள்கள்ல வந்து ஷோல்டர்ஸ், அந்த ஷோல்டர்ஸுக்கு 2 நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 5 நட்சத்திரம், 9வது நட்சத்திரம், சூரியன் இருந்த நட்சத்திரத்துல இருந்து 9வது நட்சத்திரத்துல இருந்து 13வது நட்சத்திரம் வரைக்கும் மார்பு பகுதியில வர்றதா சொல்றாங்க. அப்புறம் வலது புஜத்துக்கு ஒரு நட்சத்திரம், நாபிக்கு ஒரு நட்சத்திரம், வலது புஜத்துக்கு ஒரு நட்சத்திரம். அப்ப 14வது நட்சத்திரம் நாபி, 15வது நட்சத்திரம் வலது புஜம், 16வது நட்சத்திரம் இடது புஜம், 17வது நட்சத்திரத்துல நமக்கு வந்து லிங்கம் அப்படிங்கிற உறுப்புல நமக்கு வந்து இது இருக்குது, அந்த கிரகங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து 18, 19 அது எதுல போயிடுது, கைகள், ஹேண்ட்ஸுக்கு வந்துருது.
அப்புறம் ஒரு வலது தொடை 20வது நட்சத்திரம், 21வது நட்சத்திரம் அதுல வந்து இடது தொடைன்னு கணிக்கிறாங்க. 22வது நட்சத்திரத்துல இருந்து 27வது நட்சத்திரம் வரைக்கும் அது வந்து என்ன சொல்றோம், பாதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இத 12 பாவங்களுக்கும் எப்படி உருவகப்படுத்தணும்னு வர வர சொல்றோம். இதுக்கு வந்து முதல்ல சூரியன் நட்சத்திரத்துல இருந்து எப்படி இந்த கிரகத்தை உறுப்பை பிரிக்கிறாங்க, அதுக்கு எத்தனை எத்தனை நட்சத்திரம் கொடுத்திருக்காங்க, அந்த நட்சத்திரத்துல நமக்கு இருக்கிற கிரகங்களை ஒரு சக்கரத்துல அமைச்சா அந்த சக்கரத்துக்கு பேரு திம்ப சக்கரம். அந்த திம்ப சக்கரத்துல அமைச்சத ஜாதக சக்கரத்தோட கம்பேர் பண்றாங்க. ஆனா வந்து அந்த திம்ப சக்கரம்னு ஒண்ணு போட்டதுக்கு அப்புறம் என்டையர் டிஃபரெண்டா பலன் கிடைக்குது. அதுல நிறைய சாபங்கள், அது மாதிரி எவ்வளவு புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த ஆத்மாக்கள்லாம். இப்ப நம்ம ஜெனரலா ஜாதகம் சொல்லல என்ன சொல்றோம், சூரியன் ஸ்திர ஆத்மக்காரகன் அப்படி சொல்றோம் இல்லையா. அதுக்கப்புறம் சந்திரன் மனோகாரகன், லக்னம் வந்து உடம்புன்னு சொல்றோம். அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, லக்னம்ங்கிற அந்த உடம்புல சூரியன்ற ஆத்மாவை லக்ன பாவத்துல உட்கார வச்சுட்டு அதுல இருந்து நட்சத்திரங்களை நகட்டி அந்த நட்சத்திரங்கள்ல சந்திரன் எங்க இருக்காருன்னு பாக்குறது தான் இந்த சக்கரத்துக்கு பேரு திம்ப சக்கரம் அப்படிங்கிறது தான் இதோட இது. இங்கு கூறப்பட்டுள்ள பலன்கள் இதெல்லாம் வந்து முனிவர் வசிஷ்டரால் குறிப்பிட்டவே ஆகும். வசிஷ்டருக்கும் பராசரருக்கும் என்ன உறவுங்கிறத தெரிஞ்சவங்க சேட் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல இதுல போடுங்க, சேட் பண்ணுங்க. இப்போ இதையே வந்து ஒரு உருவமா பயன்படுத்தணும்னு சொல்றோம் இல்லையா, இந்த உருவமா உருவகப்படுத்தியிருக்கோம் பாருங்க. அந்த உருவகப்படுத்தி இருக்கல இப்ப நெற்றி அப்படிங்கிற பகுதியில இதை ஒரு சிறுவன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து இந்த பிம்பம் உங்களுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்கும் அவ்வளவுக்கு பின்னாடி பலன் எடுக்கையில உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா. இதுல வந்து சூரியன் அப்படிங்கிற நின்ற நட்சத்திரத்துல இருக்கிறதுக்கு பேர் நெற்றி. அந்த பாகத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல 1 to 3 நட்சத்திரம் இருக்குது. அடுத்தது முகம் அப்படிங்கிறதுல சூரியன் நின்ற நட்சத்திரம் இருந்து 4வது to 6வது நட்சத்திரம் 3 நட்சத்திரம். அப்புறம் தோள்கள் அப்படிங்கிற பகுதியில சூரியன் நின்ற நட்சத்திரத்துல இருந்து 7வது 8வது நட்சத்திரம். இந்த 7வது 8வது நட்சத்திரத்துல இப்போ வந்து நின்னுதுன்னா அது வந்து தோள்கள்ல நிக்கிறதா கணக்கு எடுக்கிறாங்க. அடுத்தது மார்புக்கு போயிடுறாங்க. மார்புக்கு 5 நட்சத்திரங்களை ஒதுக்கி இருக்காங்க. சூரியன் என்ற நட்சத்திரம் முதல் 9வது நட்சத்திரம் முதல் 13வது நட்சத்திரம் வரை அதை மார்புன்னு சொல்றாங்க. திம்ப சக்கரத்துல நம்ம மார்புன்னு சொல்லி ஒரு சக்கரத்துல மார்க் பண்ணா அப்ப அது சூரியன்ல இருந்து 9வதுல இருந்து 13வது நட்சத்திரத்துல உள்ள நட்சத்திரத்துல இருக்கிற கிரகங்கள்லாம் அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற கிரகங்களுக்கு தான் அடுத்தது அவங்க பலன் சொல்லிட்டு வராங்க. சரிங்களா. அதனால இந்த படத்தை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு வந்து அந்த திம்ப சக்கரம்னா என்னன்னு புரியும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லி படமா போட்டு அதுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க, அது சூரியன்ல இருந்து எத்தனாவது நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் சொல்றோம். இப்ப வலது புஜம் அப்படின்னு சொல்றோம்னா அது வந்து நாபிங்கிறது சூரியன் என்ற நட்சத்திரம் இருந்து 14வது நட்சத்திரம். அடுத்தது 15வது நட்சத்திரம். 15வது நட்சத்திரம்ங்கிறது அணு ஜென்மத்துல 2 6 சேமத்தாரை சாதகத்தாரையில வருது. அது வலது புஜத்துல நின்னுதுன்னா அதுக்கு வந்து 15வது நட்சத்திரத்துல இருக்கிற கிரகம் அங்க போய் உட்காருது அப்படின்னு சொல்றாங்க. இடது புஜத்துக்கு 16வது நட்சத்திரம் அப்படி சூரியன் நின்ற நட்சத்திரத்துல இருந்து உட்கார்ந்ததுன்னா அது இடது பூஜ்யத்துல இருக்கிறதா கன்சிடர் பண்றாங்க. இது திருமணம் சம்பந்தப்படுறதும் திருமணத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு இல்வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு நம்ம எத்தனையோ பொருத்தங்கள் பார்க்கிறோம், அதெல்லாம் பண்றோம். ஸோ அதே மாதிரி இந்த இடது பூஜ்யத்துல நின்ற கிரகங்களை வச்சு நம்ம வந்து அந்த ஜாதகர் திருமண வாழ்க்கையில எப்படி இருப்பாரு அப்படிங்கிறதையும் இதுல நம்ம செக் பண்றோம். அதனால ஜாதகத்துல உள்ள அனைத்து பலன்களுமே இதுல பார்க்கலாம். ஆனா அதுல என்ன தோஷங்கள் சாபங்கள் அதெல்லாம் இருக்குங்கிறதையும் சேர்த்து பார்க்கலாம். அதுதான் இந்த ஜாதகத்தோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்தது பாலினம் என்று சொல்ற இந்த லிங்கம் அப்படின்னு சூரியன் என்ற நட்சத்திரத்துல இருந்து 17வது நட்சத்திரம். 17வது நட்சத்திரம்னா என்ன வருது, 8வது நட்சத்திரம். அணுஜென்மத்துல 8வது நட்சத்திரம். சூரியன் என்ற நட்சத்திரத்திலிருந்து அதுக்கு அணுஜென்மம் பாத்தீங்கன்னா அதுக்கு 8வது நட்சத்திரத்துல லிங்கம் அப்படிங்கிற இது இருக்குது. அடுத்தது 18 19 சூரியன் என்ற நட்சத்திரத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கைகள் அப்படிங்கிறது இது பண்றாங்க. இது வந்து இப்ப நம்ம ஜோதிட சாஸ்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல கிரகம் இருந்தால் அவங்க வந்து ஜோதிட சாஸ்திரத்துல வாக்கு உண்மை பெற்றவர்களாக திகழ்வார்கள் அப்படின்னு அதுல பலன் கொடுக்கப்பட்டிருக்கு. பலன்கள்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ முதல்ல சக்கரங்கள் அமைக்க தெரியணும். நமக்கு ஒரு
ஆசையில வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அந்த நம்பரை எழுதிட்டு வரையில தப்பா எண்ணிடுவோம். அதுக்காக தான் திருப்பி திருப்பி அந்த நின்ற நட்சத்திரம் அது 18வது நட்சத்திரம் என்ன 19வது நட்சத்திரம்னா நமக்கு வந்து 2வது அணுஜென்மத்துல திரிஜென்மத்தோட முதலும் அணுஜென்மத்தோட கடைசி நட்சத்திரமாவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப அஸ்வினில வந்ததுன்னா மூலத்திலையும் கேட்டையிலையும் நிற்கிற கிரகங்கள் வந்து கைகளில் உட்காருவதாக அமைப்பு ஏற்படும். சூரியன் அஸ்வினில நிற்குது அப்படின்னா அது மாதிரி 20வது நட்சத்திரம் வலது தொடை அப்படிங்கிற பகுதியில சூரியன்ல இருந்து 20வது நட்சத்திரம் வலது தொடை அப்படிங்கிற பகுதியில இருக்கிறதா சொல்றோம். இது வந்து நம்ம 10ஆம் பாவம் பார்க்கணும்ல, தொழில் ஸ்தானம் பார்க்கணும், அதுக்கு ஈக்குவலானது. இது மாதிரி 11வது இடத்துல நின்னுது அப்படின்னு சொன்னா நம்ம லாபஸ்தானம் எவ்வளவு சம்பாதிப்போம் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு இந்த இடது தொடை அப்படிங்கிறதுல சூரியன் நின்ற நட்சத்திரத்துல இருந்து 21வது நட்சத்திரத்துல இருக்கிற கிரகங்கள் பயன்படும். அதுக்கு அடுத்தது பாதங்கள் அப்படிங்கிறதுல வந்து சூரியன் நின்ற நட்சத்திரம் வந்து 22ல இருந்து 27வது நட்சத்திரம் வரைக்கும் பாதத்துல எழுதிக்கணும். இது இந்த திம்ப சக்கரத்துக்கு இதுதான் அவங்க ஒரு உருவகப்படுத்தி இதுல உள்ள கிரகங்களை தான் இந்த ஸ்லோகன்ல சொல்லியிருக்காங்க. யாராவது பதிவு போட்டிருக்காங்களா சார்? வசிஷ்டருக்கும் பராசர மகரிஷிக்கும் உறவு முறைகள் என்னன்னு கேள்வி கேட்டிருந்தேன். யாராவது பதிவு போட்டிருக்காங்களா? போட்டிருக்காங்க சார். ஒரு பதிவு வரல. போட்டிருக்காங்க. என்ன உறவு முறைகள் போட்டிருக்காங்க சார்? மகரிஷி பராசரா is stated to be the grandson of மகரிஷி வசிஷ்டா. ஓகே சார், நான் பாக்குறேன், முடிஞ்சவன பாக்குறேன். இப்ப நான் கண்டினியூ பண்றேன். திம்ப சக்கரத்துல இப்ப சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கிறதா நம்ம வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு திம்ப சக்கரம் கணிக்க தெரியாம இந்த கிளாஸ் புரியவே புரியாது. இந்த திம்ப சக்கரமே எப்படி கட்டமைக்கிறோங்கிறது புரிஞ்சாதான் அதோட பலன்கள் மேல நமக்கு ஒரு ஆசை ஏற்பட்டு நம்ம ஜாதகத்துல என்ன இருக்குதுன்னு நம்ம வாடிக்கையாளர்களுக்கு சொல்ல முடியும். சோ அதனால இந்த கட்டமைப்பு தான் இதுல இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன பிழை நடந்தாலும், ஒரு நட்சத்திரம் மாறினாலும், உறுப்பு மாறினாலும் பலன்கள் மாறிடும். அதனாலதான் நம்ம திருப்பி திருப்பி அது வெவ்வேறு மெத்தட்ல படம் போட்டு ஒண்ணு, அட்டவணையில ஒண்ணு, அப்புறம் ஜாதகத்துல எப்படி குறிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்றோம். இப்ப சூரியன் உங்க ஜாதகத்துல அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை மூணும் நெற்றி, சரிங்களா? அப்புறம் 4வது நட்சத்திரம் ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை, இந்த 3 நட்சத்திரத்தையும் முகம்னு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் 7வது 8வது புனர்பூசம், பூசம், அது தோல், இது வந்து ஷோல்டர் அப்படின்ட்டு. 9வது மார்பு, 10வது மார்பு, 11, 12, 13 வரைக்கும் மார்பு. இது இப்ப நம்ம காலபுருஷ நட்சத்திரத்துக்கு போடையில ஈஸியா தெரியும். பட் அவங்கவுங்க நட்சத்திரத்தை போடையில இந்த 27 நட்சத்திரத்தையும் அடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப இதுல மிஸ்டேக் வராம எத்தனை பேர் ஜாதகம் போட்டாலும் அவர் பழகிற வரைக்கும் இந்த கட்டத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க, சரிங்களா? அதுக்கடுத்து 14வது நட்சத்திரத்துல சித்திரை, அதுல வந்து நாபி அப்படின்னு சொல்றோம். அப்ப சூரியனுக்கு எனக்கு 14வது நட்சத்திரம் நாபின்னு கொண்டு அதுல வர்ற கிரகம் ஏதாவது உங்க ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா அதை நாபின்னு சொல்லிட்டு பாவத்துல அடைக்கிறோம். அந்த மாதிரி 5வது 15வது சுவாதி நட்சத்திரத்துல இருந்தா வலது புஜம். இதெல்லாம் அஸ்வினியில சூரியன் இருந்தால் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்குவாங்க. 16வது வந்து விசாகம் இடது புஜம் அப்படிங்கிறதுல போட்டிருக்காங்க. 17 வந்து லிங்கம் பிறப்புறுப்பு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அது காலபுருஷனுக்கு அனுஷம் அப்படிங்கிற சாயில வருது அஸ்வினியில நின்னால். அதே மாதிரி கேட்டையிலையும் மூலத்திலையும் நின்னா கைகள் அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்காங்க. பூராடம் வலது தொடை, உத்திராடம் இடது தொடை. இப்ப நம்ம வந்து இதுல பார்ப்போம் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கல அந்த 21வது நட்சத்திரம் நமக்கு எப்படி அதுல பலம் தருது, அந்த லாபத்தகரமா இருக்குது அப்படிங்கிறத பாக்குறதுக்கும் இந்த நட்சத்திர சம்பந்தம் குமாரசாமியத்திலே இந்த மாதிரி நட்சத்திர தொடர்புகளை வச்சும், அதே மாதிரி நம்ம மகரிஷி தயானந்த சரஸ்வதிகள் அவர்கள் கோள்களின் கோலாட்டத்திலையும் இந்த சூரியன் நின்ற நட்சத்திரத்தை வச்சு ஏகப்பட்ட இடத்துல பலன்கள் எடுக்கிறாங்க. அதுல ஒரு டைப்பு தான் இந்த திம்ப சக்கரம். இதுக்கு வந்து மூல நூல்களோட ஆதாரம் இருக்கிறதுனால நம்ம அதை எடுத்து டீட்டெயிலா அனாலிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப நம்ம இந்த சார்ட்டை இன்னைக்கு படிக்கிறோம். உத்திராடத்துல வந்து இடது தொடை இருக்குது. திருவோணத்துல ஆரம்பிச்சு 22வது நட்சத்திரம் ஆரம்பிச்சு 27வது நட்சத்திரம் வரைக்கும் பாதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு போய் போடுறோம். இதுதான் உறுப்புகள் அமைக்கிறது, சரிங்களா?
சூரியன் என்ற நட்சத்திரத்துல இருந்து இந்த நட்சத்திரம் வரைக்கும் எண்ணி போட்டுக்கணும். இது வந்து திம்ப சக்கரத்துல உங்க சூரியன் எங்க இருக்காரோ அத வந்து 1ஆம் நம்பர்ல எழுதிக்கோங்க. வரிசையா 27 நட்சத்திரம் எழுதி வச்சீங்கன்னா உங்க திம்ப சக்கரத்துல எந்த உறுப்புகள்ல உங்க ஜாதகத்துல கிரகம் இருக்குது அப்படின்னு பார்க்கல நம்ம போடுறதுக்கு இந்த எம்டி கட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. நோட் பண்றவங்க ஸ்னாப்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. 1வது அப்படிங்கிற வரிசை எண் 1ல உங்க சூரியனோட நட்சத்திரத்தை எண்ணணும், எழுதிடணும். அப்புறம் 27 நட்சத்திரத்துக்கு வரிசையா அடுக்குனா அந்த திம்ப சக்கர பாகங்கள் எந்த இடத்துல நமக்கு அமையுது அப்படிங்கிறத பாக்குறோம். சரிங்களா? இதான் கட்ட அமைப்புக்கு உண்டான இது. இப்போ வந்து இத வந்து முதல்ல சொன்னோம், நட்சத்திரங்களா சொன்னோம். அடுத்தது எத்தனை நட்சத்திரம் எங்க இருக்குன்னு சொன்னோம். அப்புறம் அந்த நட்சத்திரங்கள் குறிக்கிற உறுப்புகள் சொன்னோம். இப்போ அப்படியே லக்ன பாவத்துக்கு மாத்திரும். இதான் ஜென்ம ராசி சக்கரத்தை நம்ம வந்து திம்ப சக்கரமா மாத்துறோம். ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறோம். இப்ப சூரியன் என்ற நட்சத்திரத்துல இருந்து 3 பாவத்துல வந்தா அதுக்கு பேர் என்னது? நெற்றி. அது லக்ன பாவத்துல போடணும் அப்படிங்கிறது. அப்புறம் அடுத்த 3 நட்சத்திரத்தை முகம் ஃபேஸ்ன்னு எழுதி அதுல என்னென்ன நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரத்துல உங்க ஜாதகத்துல இருந்தா அதை உங்க லக்னத்துக்கு 2ஆம் பாவத்துல போடணும். இந்த நெற்றின்னு எழுதுற இடத்துல சூரியனையும் கொண்டு சேர்த்துடணும். இதுதான் சுதர்சன சக்கரத்துல நான் சொன்னேன் இல்லையா, லக்னத்துக்கு நேர அவுட்டர்ல சூரியன் என்றதை எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஃபார்ச்சுனா கண்டுபிடிக்கணும்னா திதியை வந்து லக்னத்தோட கூட்டி ஃபார்ச்சுனா கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி இப்ப நம்ம சுதர்சன சக்கரத்துல லக்னம் எழுதின இடத்துல அவுட்டர்ல அதே இடத்துல சூரியனை எழுதி அதுல இருந்து கிரகங்கள் எங்க இருக்குன்னு எழுதுறோம். இந்த சக்கரத்துல திம்ப சக்கரத்துல என்ன பண்றோம்னா லக்ன பாவத்திலே கொண்டு போய் சூரியனை எழுதிடுறோம். லக்னம் நெற்றின்னு எழுதியிருக்க இடத்துல சூரியனை எழுதிட்டு அதுல இருந்து 3 நட்சத்திரத்துல எந்த கிரகங்கள் அமைதோ அந்த கிரகத்தை லக்ன பாவத்துல போட்டுறணும். இதுதான் கட்டமைப்பு. சரிங்களா? அடுத்தது 2வது பாவத்துல முகம் 4 to 6 நட்சத்திரத்துங்களை இருந்தால் அதை 2வது பாவத்துல எழுதணும். தோள்கள் ஷோல்டர்ஸ்ல 7, 8வது நட்சத்திரத்துல இருந்தா 3ஆம் பாவத்துல எழுதணும். இதெல்லாம் சூரியன்ல இருந்து எண்ணி எண்ணி எழுதணும். சூரியன் நட்சத்திரம் தான் இதுல கணக்கு. இதுல மார்பு பகுதியில வந்து 9 to 13 அப்படிங்கிறதுல வருது. நாபி தொப்புள்ங்கிறது வந்து 14வது நட்சத்திரம் 5ஆம் பாவத்துல வருது. வலது புஜம் அப்படின்னு சொல்ற ஒரு நட்சத்திரம் 6வது பாவத்துல உட்காருது. இடது புஜம் அப்படின்னு சொல்ற 16வது நட்சத்திரம் 7ஆம் பாவத்துல போய் உட்காருது. மர்ம உறுப்பு ஜெனிட்டால்ஸ் லிங்கம் அப்படிங்கிறது 17வது நட்சத்திரத்தை தொட்டு 8ஆம் பாவத்துல போய் உட்காருது. கைகள் 2 நட்சத்திரங்கள் 18, 19 அவைகள் 9ஆம் பாவத்துல போய் உட்காரும். வலது தொடை அதுல 20வது நட்சத்திரத்துல இருக்கு கிரகங்கள் அதுல போய் உட்காரும். இடது தொடைக்கு ஒரு நட்சத்திரம் அது 21வது நட்சத்திரம் அது 11ஆம் பாவத்துல போய் உட்காரும். இத வந்து பாதங்கள் 6 நட்சத்திரங்களுக்கு வந்து 22 to 27 12 பாவங்கள்ல போட்டுறணும். இப்போ இத வச்சு இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா எந்த லக்னம் எங்க இருந்து போடணும், லக்னத்து மேல ஏன் சூரியனை ஒட்டணும், அதுல இருந்து 1ஆம் பாவத்துல ஒட்டணும், அந்த உறுப்புக்கு பேர் என்ன அப்படிங்கறத எழுதி 12 பாவத்துக்கும் 12 உறுப்புகளை சொல்லி அந்த சூரியன் என்ற நட்சத்திரத்துல இருந்து அந்தந்த பாவத்துகளுக்கு என்ன பெயர் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்போ ஒரு உதாரண ஜாதகம் பார்க்க போறோம். அந்த உதாரண ஜாதகத்துல இத மாதிரி அந்த உதாரண ஜாதகத்துல இருக்கிற கிரகங்களை வச்சு அது திம்ப சக்கரம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா இந்த செஷன் பூரா நம்ம சொல்றது பூரா புரியும். ஏன்னா திம்ப சக்கரத்துல உள்ள கிரகத்துக்கு தான் நம்ம பலன் சொல்றோமே தவிர ஜென்ம சக்கரத்துக்கு உண்டான பலன் சொல்ல போறதில்லை. அதனால இந்த கட்டமைப்பு முக்கியம். இதுதான் ஒரு உதாரண ஜாதகம் போட்டிருக்கோம். சரிங்களா? இப்ப உதாரண ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா லக்னம் 75 டிகிரில இருக்கு அப்படின்னா திருவாதிரை 1ஆம் திருவாதிரையில இருக்கு. இதுல வெறும் நட்சத்திர பாதங்கள் மட்டும் போதும், பாதங்கள் வேண்டியதில்லை. அதனால லக்னம் திருவாதிரையில இருக்குது. சூரியன் 334 அப்படின்னா உத்திரட்டாதியில இருக்குது. சந்திரன் 335 இது ராசி சக்கரத்துல பாத்துக்கிட்டே வாங்க உத்திரட்டாதி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப செவ்வாய் வந்து 195 அனுஷ நட்சத்திரத்துல இருக்கிறது. புதன் வந்து 315 சதய நட்சத்திரத்துல இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கோம். குரு வந்து 158 உத்திர நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கும். இதுல வந்து சுக்கிரன் வந்து 3 டிகிரி அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கோம்.
சனி வந்து 1 டிகிரியில அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. கேது வந்து 150, ராகு வந்து 336, அதே உத்திரட்டாதியோட இருக்குது. கேது வந்து 156 உத்திர நட்சத்திரத்துல இருக்குது. குளிகன் வந்து திருவாதிரையில இருக்குது, மாந்தி வந்து புனர்பூசத்துல நிக்குது. இந்த 10 சக்கரத்தை வச்சு நம்ம ராசி சக்கரம், ஜென்ம சக்கரம், இதை வச்சு எப்படி பலன் சொல்றோம் அப்படிங்கிறதுக்கும், இந்த திம்ப சக்கரம் அமைக்கிறதுல இப்ப என்ன எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திம்ப சக்கரத்துல லக்னம் எங்கே இருக்கோ அதேதான் அங்க லக்னமும் போட்டிருக்கோம். அங்கதான் இந்த உறுப்புகளை அடுக்கிறோம், நெற்றின்னு எழுதுறோம். அப்ப நெற்றினா என்ன எழுதியிருக்கோம்? சூரியன்ல இருந்து 3 நட்சத்திரங்கள்னு சொல்றோம். அப்ப சூரியனை தூக்கி முதல்ல நெற்றியில போட்டுருங்க. இந்த எல்லா திம்ப சக்கரத்திலையும் சூரியன் நெற்றியில தான் வருவாரு, அவரு லக்னத்துல தான் இருப்பாரு. நம்ம ஜென்ம லக்னம் எங்க இருக்கோ அங்க சூரியன் தூக்கி போட்டுறணும், அந்த பாவத்துக்கு நெற்றின்னு எழுதணும். இப்ப நம்ம எழுதி இருக்கிற மாதிரி அந்த நெற்றி அப்படிங்கிற மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து அந்த சூரியன் அதை வந்து நெற்றின்னு எழுதிருக்கோம், லக்னமும் அங்க எழுதிடும். சரிங்களா? சோ அடுத்தது சூரியன்ல இருந்து 3 நட்சத்திரங்கள் பார்க்கும். இங்கதான் இப்ப நீங்க பாக்குறீங்களா, இந்த வெவ்வேறு நட்சத்திரத்துல இருக்கல, இது எந்த பாவத்துல வரும்னு தெரியாது. இதுக்குதான் ஒரிஜினல் ப்ரொசீஜர் என்ன சொல்றோம், இந்த இதை எழுதிடணும். சூரியன்ல இருந்து உத்திரட்டாதின்னு எழுதுனா உத்திரட்டாதி, அடுத்தது என்ன எழுதுறோம், ரேவதி, அஸ்வினி, அந்த 3 நட்சத்திரமும் நெற்றியில இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இப்ப நம்மளுக்கு இந்த ஜாதகத்தை உதாரண ஜாதகத்துல எங்க வருது, உத்திரட்டாதியில என்னென்ன நட்சத்திர கிரகங்கள்லாம் இருக்குது? சூரியன் இருக்கிறாரு, சந்திரன் இருக்கிறாரு, அஸ்வினி நட்சத்திரத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, சனி இருக்கிறாரு. இவ்வளவு நெற்றியில இருக்கிறதா பலன் சொல்லப்படும். ஒரிஜினல் ஜாதகத்துல நம்ம அதை என்ன சொல்றோம், 10வது இடத்துலயும் 11வது இடத்துலயும் கிரகங்கள் இருக்கிறதா சொல்றத இப்ப நம்ம என்ன சொல்றோம், திம்ப சக்கரத்துல நெற்றிங்கிற பகுதிக்கு லக்னத்துக்கு கொண்டு வந்துடும். இதுதான் திம்ப சக்கரம். சரிங்களா? அந்த 3 நட்சத்திரத்துல எத்தனை கிரகங்கள் இருக்குதோ, அதாவது இந்த உதாரண ஜாதகத்துல உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, அந்த 3 நட்சத்திரத்துல உள்ள கிரகங்கள் சந்திரன், சனி, சுக்கிரன், லக்னம், சூரியன், ராகு, இத்தனை கிரகங்கள் அது இருக்கு. சோ அதனால நெற்றிங்கிற பகுதியில இத்தனை கிரகங்களை அடைச்சிடும். அடுத்தது பாருங்க, அடுத்தது என்னது, இப்ப நம்ம வந்து செவ்வாய் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம கிரகப்படி போனாலும் சரி, இல்ல நட்சத்திரத்துல அடக்கி வந்தாலும் சரி, இப்ப 18வது 19வது நட்சத்திரம் என்ன வரணும், 17வது நட்சத்திரம் வரைக்கும் இதுல அடுத்தது கிரகங்கள் எதுவும் இல்லை. இப்ப வந்து சூரியன்ல இருந்து எடுக்கல, வெறும் கிரகங்கள் எதுவும் இல்லை. புலிகன், மாந்தி, புலிகன் மாந்தி எதுல இருக்காங்க, திருவாதிரையில இருக்காங்க, ஒண்ணு புனர்பூசத்துல இருக்காங்க. அந்த இடத்துல வரையில இப்ப அங்க அந்த புலிகன் நம்ம எழுதணும் இல்லையா, புலிகன் எந்த சக்கரத்துல வரும் சொல்லுங்க, புலிகன் திருவாதிரையில வருது, நட்சத்திரத்துல போட்டு சொல்லுங்க. அடுத்தது வந்து குரு, குருங்கிற நட்சத்திரம் வந்து உத்தரத்துல இருக்காரு, அவர் வந்து 5வது நட்சத்திரத்துல நாபிங்கிற இடத்துல வராரு. கேதுவும் அது மாதிரி உத்திர நட்சத்திரத்துல இருக்காரு. ஏன்னா உத்திரட்டாதியில இருந்து என்னங்க, உத்திரட்டாதியில இருந்து நாபிக்கு எத்தனாவது சொல்றோம், 5வது நட்சத்திரம் சொல்றோம், 14வது நட்சத்திரம் வரணும். 9 + 5 அப்படின்னா பூசத்துல இருந்து 5 நட்சத்திரங்கள் எண்ணணும். பூசம், அனுசம், பூசம், அனுசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், 5வது நட்சத்திரமா வருது. அதனால 5வது நட்சத்திரத்துல உள்ள குருவையும் கேதுவையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நாபி சக்கரத்துல மார்க் பண்ணிருக்கோம். சரிங்களா? இத மாதிரி இப்போ இந்த குளிகனும் மாந்தியும் எங்க எத்தனாவது நட்சத்திரமா வருது, எங்க வருதுன்னு நீங்க பதிவுல போடுங்க. முகத்துல வருதா, தோளுல வருதா, ஷோல்டர்ல வருதா அப்படிங்கிறத பதிவுல போடுங்க. சரிங்களா? அடுத்தது, ஏன்னா இப்ப 8வது நட்சத்திரத்துல இருக்கு இல்லையா, 7வது நட்சத்திரம் 8வது நட்சத்திரமா இருக்குது குளிகனும் மாந்தியும், அதனால அது தோல் அப்படிங்கிறது அந்த ஷோல்டர்ல வரும் அப்படிங்கிறது. இப்ப இதுல அந்த நட்சத்திரத்தை பார்த்து அதுல போடணும் நீங்க, திருவாதிரைக்கும் புனர்பூசத்துக்கும். ஏன்னா உத்திரட்டாதியில இருக்கையில குருவோட நட்சத்திரம் 8வது நட்சத்திரமா முடியும், அதுக்கு அடுத்தது 7வது நட்சத்திரம் திருவாதிரை. அதனால குளிகன் திருவாதிரையில இருக்கிறதுனாலையும் மாந்தி புனர்பூசத்துல இருக்கிறதுனாலையும் நம்ம என்ன பண்றோம், அந்த நட்சத்திரத்தை கொண்டு தோள்கள் அப்படிங்கிற இடத்துல போட்டுறோம். இதுதான் திம்ப சக்கரம் அமைக்கிற முறை. அப்புறம் அதுக்கு உண்டான ஜாதகத்துல செவ்வாய் அனுஷ நட்சத்திரத்துல இருக்குது,
அது வந்து 19வது நட்சத்திரத்துல உட்கார்றதுனால அதை கொண்டு கைகள் அப்படிங்கிற இடத்துல போடுறோம். சரிங்களா? அடுத்தது வேற எந்த நட்சத்திரமும் இல்ல. நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து புதனுக்கு வந்தீங்கன்னா அது சதயம் 22வது நட்சத்திரத்துக்கு மேல இருக்கிறதுனால அதை கொண்டு பாதங்கள் அப்படிங்கறதுல போட்டுறணும். இதுதான் இந்த திம்ப சக்கரம். இந்த திம்ப சக்கரத்துக்கும் இந்த சக்கரத்துக்கும் எந்த விதமான ரிலேஷன்ஸும் இல்லாத மாதிரியே இருக்கும். ஆனா அதை வச்சுதான் பலனை எடுக்கிறாங்க. இது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பலன் சொல்ல சொல்றேன். இப்ப இந்த திம்ப சக்கரம் அமைக்கிறதுல யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா எந்த இடத்துல உங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொல்லுங்க. நான் திருப்பி ஒரு தடவை இந்த சக்கரத்துல சொல்றேன். நான் சொன்ன கிரகத்துல எந்த கிரகம் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணி கூட சொல்லுங்க. இல்ல அன்மியூட் பண்ணு. சார், சூரியன் இருக்கிற இடத்துலயே லக்னத்தை போட்டு கூடாதா? லக்னத்துக்கு எடுத்து வந்து போட்டுக்கணுமா? ஆமா சார், சூரியன் எங்க இருக்காரோ நீங்க சொல்லும் போது நான் என்ன நோட் பண்ணிட்டு வந்தேன்னா, சூரியன் இந்த நட்சத்திரம் அஸ்வினியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க காலபுருஷன் பிரகாரம். அப்போ அஸ்வினியை வந்து உதாரண பார்த்தோம்னா புரியுது. அது என்னன்னா இப்ப எரேஸ் பண்ணி எழுத வேண்டியதா இருக்கு. வேற ஒண்ணு இல்ல. உதாரண சூரியனை வந்து அந்த லக்னத்துக்குள்ள எடுத்து வந்து வச்சுக்கணும். அதுக்கு முன்ன பின்ன 3 நட்சத்திரத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதை அங்க வச்சுக்கணும். முன்ன பின்ன இல்ல. சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அதே நட்சத்திரத்துல தான் போடும். சூரியன் என்ன நட்சத்திரம்? சூரியன் வந்து உத்திரட்டாதி இருந்தாலும் அதுக்கு அடுத்தது ரேவதி அந்த நட்சத்திரம். ஆமா. இப்போ ஒருத்தர் நான் இப்ப என்ன சொல்றேன்னா உங்களுக்கு புரிஞ்சது அப்படிங்கறதுல இருந்தா ஆன் பண்ணி என்ன சொல்லுங்கன்னா இப்ப லக்னம் திருவாதிரையில அது எங்க வரணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. திம்ப சக்கரத்தில் இந்த லக்னம் திருவாதிரையில இருக்கிறது எங்க வரணும்? நான் ஒரு ஃபார்ம் கொடுத்தல, அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க. முதல்ல எல்லாரும் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க. உத்திரட்டாதியில அடுத்தது ரேவதி. அந்த ஃபார்ம் டிஸ்ப்ளே போடுங்க. லிஸ்ட்ல போட்டோ எடுத்துக்கோங்க. போட்டோ காட்டட்டா? ஃபார்மை பாத்துக்கோங்க. இது தேவைப்படும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நாம முகம் பார்க்காம பேசுறதுனால இப்ப என்ன சொல்றேன்னா இந்த ராசி சக்கரத்தை திம்ப சக்கரமா நான் வடிவமைச்சிருக்கேன் இல்லையா, அது எல்லாருக்கும் புரியுதா? அது புரிஞ்சாதான் நான் பலன் சொல்லல உங்களுக்கு புரியுமே. ஜெகநாதன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. சொல்லுங்க சார், கேக்குறேன் சார். சொல்லுங்க. என்ன சார் இப்ப சார் போட்டிருக்காருல நெற்றிங்கிறது மிதுனத்துலதான் போட்டிருக்கணுமா? ஜாதகருக்கு ஜென்ம லக்னம் எங்க இருக்கிறதோ அங்கேயே சூரியனை கொண்டு போய் வைக்க வேண்டும். இல்ல சார், குழப்பிக்காதீங்க சார். நான் இந்த நெற்றின்னு போட்டிருக்கிறது சூரியன் எங்க இருக்கு அப்படின்னா ராசி சக்கரத்துல ஒண்ணு சொல்றேன். ராசி சக்கரம்னு மார்க் பண்ணிருக்கேனா? ஆமா, அது அப்படியே வச்சுக்கோங்க. அதுல உள்ள கிரகச்சாரத்தை வந்து கீழே கட்டத்துல பாருங்க. ஆமா சார், ஆமா. ஓகேவா? இதுக்கு வந்து அந்த ஜெகதீசன் சார்ங்கிற ஒரு 36 பேஜ் 40 பேஜ் அவர் புக்ல ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. அதனாலயோ நானும் ராசி சக்கரம் திம்ப சக்கரம் உங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியும். சரிங்களா? அதுக்காக நான் திம்ப சக்கரத்தை வந்து வரைஞ்சிருக்கேன்ல, நெற்றிங்கிற பகுதியை வந்து லக்னம் எங்க இருக்கோ அங்க எழுதிருங்க. முதல் பாயிண்ட். உங்க ஜென்ம திம்ப சக்கர ராசி சக்கரத்தை ஒரு கட்டம் போட்டு வரைஞ்சுக்கிட்டு பக்கத்துல திம்ப சக்கரம் போட்டுக்கிட்டு ஜாதகத்துக்கு லக்னம் எங்கு உள்ளதோ அங்க நெற்றின்னு எழுதிக்கோங்க. அங்க கொண்டு சூரியனை எழுதிருங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? இதுல டவுட் இல்ல? இருக்கு இதே டவுட் இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, சூரியன் இருக்கிற நட்சத்திரத்துல இருந்து 3 நட்சத்திரம் வந்து நெற்றி. சூரியன் உத்திரட்டாதியில இருக்கு. உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, இந்த 3 நட்சத்திரமும் நெற்றியை குறிக்கும். சரியா சார்? ஆமா, கரெக்ட்.
இந்த 3 நட்சத்திரமும் நெற்றியை குறிக்கும். அந்த 3 நட்சத்திரமும் ராசி கட்டத்துல நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா, உத்தரட்டாதியில சூரியன் இருக்கு அப்படின்னா ராசி கட்டத்துல அது மீனத்துலதான் வரும். அந்த மீனம்ங்கிறது தான் இப்ப வந்து நெற்றியா இருக்கணும். ஆனா நீங்க லக்னம் எங்க இருக்கோ அங்கதான் சூரியனை போட்டு நெற்றின்னு மார்க் பண்ணும். ஓகேவா? தெளிவா புரியுது சார். இப்ப நான் லக்ன இடத்துல சூரியனை போட்டுட்டு லக்னம் இந்த நட்சத்திரத்துல அடுத்த 2 நட்சத்திரத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கும் அதையும் அந்த லக்னத்திலேயே போட்டுக்கணும். ஆமா, அதான் நெற்றிங்கிற மாதிரி அது நெற்றி. அதான் நெற்றி. வந்து முகம், 3 நட்சத்திரம் முகம். இப்படி அந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி அஸ்வினி, உத்திரட்டாதி ரேவதி அஸ்வினி. அதுக்கப்புறம் பரணியில கிரகம் இருக்கா? பரணியில கிரகம் இல்ல. பரணி கார்த்திகை ரோகிணியில இல்லாதனால முகத்துல எந்த கிரகமும் இல்ல. ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்தது ஆமா, அப்புறமேட்டு லக்னம் திருவாதிரையில இருக்கா? அப்போ லக்னம் திருவாதிரையில இருக்கு, புலிகன் திருவாதிரையில இருக்கு, மாந்தி புனர்பூசத்துல இருக்காங்க. இந்த 3 எங்க வரணும் ஆக்சுவலா? அப்ப 7வது நட்சத்திரம் என்னது? உத்திரட்டாதி ரேவதிக்கு அப்புறம் எங்க வருது அது? அப்படியே எண்ணிக்கிட்டு வாங்க சார். உத்திரட்டாதி வரைக்கும் எண்ணிங்க இல்லையா? 3ஆம் பாவத்துல வரணுமா? 3ஆம் பாவத்துல என்னென்னலாம் வரணும்னு சொல்லுங்க. இந்த கீழே சக்கரத்தை பார்த்து, கட்டத்தை பார்த்து உங்களுக்கு என்னென்ன நட்சத்திரம்லாம் தோள்கள்ல போடணும். புலிகன் போடணும். புலிகன் போடணும். கரெக்ட். அப்புறம் மாந்தி இதுல இருக்கு, புனர்பூசமா மாந்தி போடணும்ல. அதுக்கு அடுத்து மாந்தி வந்து 4ஆம் பாவம் தானே வரும். இல்ல மேடம், அது எத்தனாவது? அது 8ஆவதா வரும். பாருங்க, திருவாதிரை 8, புனர்பூசம் 9 வரும் இல்லையா? புனர்பூசம் 9, உத்திரட்டாதி 4ஆவதுக்கு போயிடும்ல. 9வது வந்தா 4வது. ஆமா, மாந்திய 4ஆம் பாவத்துல போட்டுருங்க. சரியா? இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? இதுதான் வந்து இப்ப திம்ப சக்கரம் அமைக்கணும். அடுத்தது உத்திரம் எத்தனாவது நட்சத்திரம்? மாந்தி போட்டாச்சு, புலிகன் போட்டாச்சு, முகத்துல மட்டும் நட்சத்திரம் இல்ல இதுல. அடுத்தது சொல்லுங்க. இந்த கிரகம் வந்து மாந்தி இருக்குல்ல, உத்தரம் இருக்கா? அடுத்தது ராசி சக்கர வரிசையா வாங்க. சூரியன் குரு இருக்காரு, 14வது நட்சத்திரத்துல இருக்கா? சார் அதே மாதிரி இந்த தோல்ல லக்கணம்னு போட்டிருக்கீங்க, அதை எடுத்துங்க சார். தோல்ல லக்கணமும் எடுத்து திருவாதிரை இருக்குங்கிறதுக்காக இருந்தா போட்டா அதை எடுத்துங்க, ஒண்ணும் பிரச்சனை. எடுத்து நெட்டில போடணும். சந்தேகம் ஐயா, எனக்கு ஒரு கேள்வி. இப்ப வந்து நம்ம 3 நட்சத்திரம் அமைக்கிறதுல மட்டும் கேட்கணும். அதாங்க ஐயா, இப்ப 3 நட்சத்திரங்களுக்கு ஒரு வீடு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறதுங்களா, இல்ல இது என்ன மெத்தடுங்கிறது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நல்லா இருக்கு. அதையா முதல்ல சொன்னேன், 3 நட்சத்திரம், 3 நட்சத்திரம், அடுத்து 2 நட்சத்திரம், அடுத்து 5 நட்சத்திரம்னு சொல்லியிருக்கேன். ஆமாங்க ஐயா. அதை ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் வேணா அந்த ஸ்கிரீனை ஸ்னாப்ஷாட் எடுத்து. ஓகேவா? முதல்ல 5 நட்சத்திரம், அதுதான் நான் ஒண்ணா சொல்லிட்டு வரையில. இது புரிஞ்சாதான் உங்களுக்கு அடுத்தது புரியும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றேன். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே 3 நட்சத்திரம் இல்ல. இந்த பேட்டர்ன் அதுதான் பேட்டர்னு. சரிங்களா? மூல நூல்ல தெளிவா கொடுத்துருக்காங்க, நம்பரோட கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம வந்து அதை வந்து இதுல செய்ய முடியாது. சரிங்களா? இப்ப வந்து நாபில வந்து குருவும் கேதுவும் போட்டாச்சு. அதுக்கு அடுத்து எந்த கிரகம் வந்து அனுஷத்துலதான் இருக்கு. அடுத்தது அனுஷம்னு வரையில உத்திரட்டாதியோட 19வது நட்சத்திரம். அதனால அதை கொண்டு போய் கைகள்ல போட்டுறோம். ஓகேவா? திம்ப சக்கரம் புரியுதா நான் எழுதியிருக்கது? ஓகே, இதுதான் இப்ப வந்து இந்த லக்னத்துல இருந்து ஆரம்பிக்கல. நெற்றி, முகம், தோல், மார்பு, நாபி, வலது புஜம், இடது புஜம், லிங்கம், கைகள், வலது தொடை, இடது தொடை, பாதம், இப்படி 12 பாவங்களை பிரிச்சு இருக்கோம். இந்த ராசி சக்கரத்துல உள்ளத சூரியன் நின்ற நட்சத்திரத்துல இருந்து அந்த 27 நட்சத்திரத்துக்கும் பிரிச்சு அந்தந்த எந்தெந்த
உறுப்புல இருக்குது அப்படிங்கறத அமைச்ச சக்கரத்துக்கு பேர் தான் திம்ப சக்கரம். இது வரைக்கும் புரியுதா பாருங்க. முதல்ல இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கேட்டுருங்க. ஏன்னா அடுத்தது நான் இதுக்கப்புறம் சொல்றது எதுவுமே உங்களுக்கு இந்த சக்கரத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல போறோம். அப்ப ராசி சக்கரத்துல செவ்வாய் ஒரு இடத்துல இருக்கும், திம்ப சக்கரத்துல ஒரு இடத்துல இருக்கும். பலன் சொல்லல எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இடம் மாத்தி வைக்கிறோம். சரிங்களா? இந்த இடம் மாத்தி வைக்கிறதுக்கு தான் நம்ம திம்ப சக்கரம் போட்டு அது ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் இந்த ஜென்ம ராசி சக்கரத்தை திம்ப சக்கரமா மாத்துறது. அப்படிங்கிறதுக்கு நான் கொடுத்துருக்க அந்த கிரக அமைப்புகள் முறைகள்ல முதல்ல சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து வரிசையா எண்ணிக்கோங்க எம்டி ஸ்பேஸ்ல. சுவாமி சேகர் ஐயா, ஐயா 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 இந்த உதாரண ஜாதகத்துல யாருக்காவது டவுட் இருந்தா கேட்டுருங்க. அதாவது சார் சொன்னதுல இருந்து ஒண்ணு என்ன புரியுதுன்னா, ராசி சக்கரத்துல எங்க லக்னம் இருக்கோ அங்க இருந்து நெத்தி, அதுக்கு அடுத்தது முகம், அதுக்கு அடுத்தது இது மாறவே மாறாது. இது அப்படியே எங்க லக்னம் இருக்கோ அதை முதல் வீடா வச்சு அதை வச்சு இதான் நான் கட்டத்துல கொடுத்ததா ராசி சக்கரத்துல மாத்தி காமிச்சிருக்கேன். மாத்தி காமிச்சிட்டீங்க. இதுதான் முதல்ல போடல சக்கரத்துல சொன்னேன். ஆமா இப்ப பாருங்க இதுக்கு முன்னாடி. ஆமா இந்த விதி மாறாது. அதுக்குதான் நான் போட்டிருக்கேன். அத கட்டத்துல சொல்லியிருந்தேன். அட்டவணையில சொன்னதை ராசி சக்கரத்துல அப்ளைடு சயின்ஸுக்கு கொண்டு வந்திருக்கேன். முதல்ல நீங்க இந்த 3 அட்டவணை ஃபில் பண்ணாலே போதும். சூரியன் எங்க நிக்கிறாரு வரிசையா பேரை எழுதிடணும் 27 நட்சத்திரத்துக்கும். அதுக்கு அடுத்தது லக்னம் எங்க இருக்கோ அதை நெற்றின்னு ஆரம்பிச்சுக்கிட்டு வரிசையா கிரகங்கள் எங்க இந்த சக்கரத்துல உங்களுக்கு அமைஞ்சதோ அதே தூக்கி இங்க எழுதிட்டீங்கன்னா இந்த சக்கரத்தை ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, புரியுதுங்க சார், புரியுது. அவங்கவுங்க சக்கரத்தை நீங்க எழுதிக்கிட்டு கரெக்டா டவுட் கேட்கணும். ஏன்னா டவுட் கேட்காம இதுல வந்து அடுத்த சக்கரத்தை போட்டுட்டு நான் எப்படின்னு கேட்பேன். நீங்க ஒருத்தரா சொன்னீங்கன்னா தான் அதுல நீங்க புரிஞ்சிருக்கீங்கன்னு எடுத்துக்க முடியும். புரியுதுங்களா? இல்லைன்னா வெறுமன பலன் மட்டும் சொல்றதா இருந்தேன்னா வெறுமன சூரியன் சந்திரனுக்கு பலன் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா? இந்த திம்ப சக்கரத்தோட ஸ்பெஷாலிட்டியே இந்த லக்ன முறையை எப்படி அமைக்கிறதுங்கிறது மட்டும்தான். ஸோ இது வரைக்கும் எந்த டவுட் இல்லைன்னு நான் அடுத்ததை ப்ரொசீட் பண்றேன். சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த இடத்துல கேட்டுருங்க. ஏன்னா இந்த திம்ப சக்கரத்துக்கு தான் நான் கடைசியில பலன் சொல்ல போறேன். அதனால இந்த திம்ப சக்கரத்தை அப்படியே நான் போடல சார் இது எப்படி வந்ததுன்னு அப்ப கேட்காதீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி. சரியா? அதனால இது எப்படி வந்திருக்குங்கிறத நான் 1க்கு 2 தடவை சொல்லிடுறேன். ஏன்னா இந்த சக்கரத்துல தான் உங்களுக்கு மற்ற எல்லா சக்கரத்தோட பலன்களும் உங்களுக்கு புரியுமே. சரியா? ஓகேவா? நான் ப்ரொசீட் பண்றேன். டவுட் இருந்ததுன்னா கேட்க. ஐயா இதுல வந்து ராசி சக்கரத்துல வந்து லக்னம் மிதுனத்துல வருதுங்க ஐயா. திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கு லக்னம் போட்டிருக்கோம். லக்னம் மிதுனத்திலேயே போட்டிருக்கு. ஆமா லக்னம் மிதுனத்திலே போட்டுக்கோங்க. திருவாதிரைக்குள்ள 3ஆம் பாகத்துக்கு தானே வரணும். அதை வச்சுக்கோங்க சார். சார் நீங்க அதை வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அதை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். கடைசியில நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதை. சரிங்களா? இப்போதைக்கு லக்னம் இருக்கிற இடம் லக்னத்துக்கு மட்டும் நட்சத்திர சாரம் பார்க்க வேண்டாம். சரியா? அது ஒரிஜினலா 3ஆம் இடத்துல தான் வரணும். நீங்க சொல்றது கரெக்ட். ஓகேவா? இப்ப சொன்ன அவர் நபர் சொல்ற நபரோட இது வந்து என்ன பேர் பார்க்க முடியல. அதனால சொன்னவர் கரெக்ட். உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. நானும் அப்பதான் பேரை சொல்லி சொல்ல முடியும். அதனால இப்ப லக்னம் எங்க இருக்கோ அங்க போட்டுக்கோங்க. அங்க நெற்றின்னு எழுதிக்கோங்க. அங்க சூரியனை கொண்டு எழுதிக்கோங்க. அந்த சூரியன் நட்சத்திரத்துல இருந்து 3 நட்சத்திரத்துல உள்ள கிரகத்தை லக்னத்துல எழுதுங்க. நெற்றிங்கிற பகுதியில எழுதுங்க. இது வரைக்கும் புரியுதுல? இத மாதிரி அந்த சக்கரத்தை அமைச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து பலன் சொல்ல போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து என்ன அப்படின்னா மையப்புள்ளி அப்படின்னு சொல்றோம். திம்ப சக்கரத்தின் மையப்புள்ளி என்பது ஜென்ம சந்திரன் எந்த பாவத்துல உட்கார்றாரோ அந்த இடத்துக்கு பேர் தான் திம்ப சக்கரத்துல மையப்புள்ளி. சூரியன் லக்னம் இருக்கிற இடத்துல சூரியனை போட்டா அதுக்கு பேரு நெற்றின்னு பேரு. உங்க சந்திரனை அப்ப இந்த ஜாதகத்துல உதாரண ஜாதகத்துல மையப்புள்ளி எது? இது உதாரண ஜாதகத்துல திம்ப சக்கரத்தோட மையப்புள்ளி என்ன? திம்ப சக்கரத்தோட மையப்புள்ளி என்ன? இந்த ஜாதகத்துக்கு மையப்புள்ளி நெற்றிங்கிற இடத்துல இருக்குது. இததான் இந்த 2 கிரகத்தை எடுத்துதான் நம்ம கணிக்கிறதுக்கு பழக போறோம். அதனால திம்ப சக்கரத்தை அமைக்கிறது எப்படின்னா சூரிய நட்சத்திரத்துல இருந்து கொண்டு போகணும். லக்னத்துல இருந்து எழுதணும் நெற்றிய.
அதே மாதிரி சந்திரன் எத்தனாவது நட்சத்திரம் வாங்கி எங்க உட்கார்றாரோ அந்த இடத்துக்கு பேரு திம்ப சக்கரம் மைய புள்ளி. திம்ப சக்கரத்தோட மைய புள்ளி தான் பலன் தருவது. உங்க வாழ்க்கையின் பிரதானம். நம்ம எதை நோக்கி வேலை செய்யறோம், நம்ம மைண்டு எதை நோக்கி போகுது. இப்பதான் நான் சொல்லிடுறேன் பாத்துக்கோங்க. லக்னம்னா நம்ம உடல், ஆத்மா, மனம் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது. நெற்றிங்கிறது ஆத்மா மட்டும், அது சூரியனை அங்க எழுதியிருக்கோங்க. உங்க சந்திரன் மனம் எங்க இருக்குதோ, எந்த பாவத்துல 12வது பாவத்துல எந்த உறுப்புகள் சார்ந்து இருக்கிறதோ அதுவே திம்ப சக்கரத்தின் மையப்புள்ளி. இதுவரைக்கும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. திம்ப சக்கரத்தின் மையப்புள்ளி என்பது சந்திரன் பெற்ற சூரியனிடமிருந்து பெற்ற நட்சத்திரத்தின் வழியாக எந்த உடல் உறுப்பை அடைகிறதோ அந்த பாகமே திம்ப சக்கரத்தின் மையப்புள்ளி. இந்த உதாரண ஜாதகத்தில் சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரம் வாங்கி நெற்றி பகுதியில் உட்கார்ந்து இருப்பதனால் நெற்றி பகுதியே இந்த ஜாதகருக்கு திம்ப சக்கரத்தின் மையப்புள்ளி. இது வரைக்கும் புரியுது? புரியலங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணுன்னா எனக்கு சொல்லுங்க, சரிங்களா? இந்த மையப்புள்ளி இருக்குதுல்ல, இந்த மையப்புள்ளி சூரியனோட நட்சத்திரத்தை லக்னத்துல போட்டு சந்திரன் 3 நட்சத்திரத்துக்குள்ள என்ன நெற்றிங்கிற மையப்புள்ளியில இருந்ததுனால் அப்படிங்கிறதுக்கு தான் பலன் கொடுத்திருக்காரு அந்த வசிஷ்ட மகரிஷி. வசிஷ்ட மகரிஷி வந்து பராசர மகரிஷிக்கு தாத்தா, சரிங்களா? பலன் போட்டிருக்கோங்க, கரெக்டா போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இப்ப நெற்றிங்கிற இடத்துல ஜென்ம நட்சத்திரம், அதாவது திம்ப சக்கரத்தின் மையப்புள்ளின்னு சொல்லணும். அதை இங்க ஜென்ம நட்சத்திரம் சொல்லக்கூடாது. அவங்க நெற்றியில ஜென்ம நட்சத்திரத்தின் பலன்கள். குழந்தைகளின் வடிவான நெற்றியில் ஜென்ம நட்சத்திரம் அமைந்தால் ஜாதகர் ரத்தினங்கள், தங்கம் நிறைந்த ஆடைகள், பல வண்ண சாமரம், உடை மற்றும் பிற கௌரவ சின்னங்களை பெற்று தன் கூட்டத்தில் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த இடத்தை பெறுகிறார் அப்படிங்கிறது. இப்போ திதி யோக காரணம் படிக்கிறவங்களுக்கு அமாவாசையில இருந்து 2.5 திதிக்குள்ள பிறந்தனா அது வந்து நெற்றியில இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த திம்ப சக்கரத்தையும் திதி யோக காரணத்தையும் அதுக்குதான் நான் எழுதியிருந்தேன். நட்சத்திரங்களை வைத்து எப்படி பார்ப்பது அப்படிங்கிற கட்டத்தையா போட்டீங்கன்னா, இப்ப நீங்க விவாக சக்கரம் அமைக்கையில எப்படி சொல்லுவோம்? விவாக சக்கரம் அமைக்கையில சூரியன் கல்யாணம் நாள்ல சூரியன் எங்க நிக்கிறாரு, அன்னைக்கு சந்திரன் எங்க நிக்கிறாரு, அதை வந்து சூரியன் நிக்கிற நட்சத்திரத்தை நடுநாயகமா போட்டுக்கிட்டு மிச்சத்தை சந்திரனை சுத்தி வருவோமா, அதான் விவாக சக்கரம். அத மாதிரி சூரியனை இங்க நெற்றிங்கிற ஒரு இடத்துல லக்னத்துல பிக்சேஷனா வச்சுக்கிட்டு நம்ம சுத்தி வர்றது. இப்ப இந்த சந்திரன் வந்து நெற்றியிலே இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணிருக்கணும்? அமாவாசை 2 திதி, 2.5 திதி தானே உங்களுக்கு ஒரு 30 டிகிரி. அப்ப ஒரு 3 நட்சத்திரத்துக்கு எவ்வளவு? 13, 20, 13, 20, 13, 20, 3 நட்சத்திரம் போட்டுக்கோங்க. அதுல நட்சத்திர சாரங்கள் கழிஞ்சிருந்தாலும் இதுல கணக்கெல்லாம் கிடையாது. நட்சத்திரத்துல இருந்துன்னா 13.20வது டிகிரியில போய் அந்த நட்சத்திரத்துல அந்த கிரகம் இருந்தாலும் அந்த நட்சத்திரமாகவே கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம், இப்ப நம்ம பாவ சக்கரம் இதெல்லாம் கணிக்கையில கணக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லையா? அதெல்லாம் இல்லாம இது ஒன்லி நட்சத்திரத்தின் அடிப்படையில், பாதம் கூட கொடுக்கல இதுல. அதனால நட்சத்திரத்துல இருந்து எடுத்துக்கோங்க. இப்ப நட்சத்திரம் ஃபார்ம் பண்ணல சூரியன் நட்சத்திரத்துல இருந்து 12 டிகிரி தள்ளி இருக்கல அந்த 13 டிகிரிக்குள்ள என்ட்ரி ஆயிருமா? அப்போ சூரியனும் சந்திரனும் ஒரே நட்சத்திரத்துல இருந்தால் அதை அமாவாசையாக கொண்டு அதுல இருந்து 3 திதிக்கு பிறந்தவங்க நெற்றியில வருவாங்க அப்படிங்கிறதையும் இதுல சேர்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா யோகி அவயோகிலாம் நீங்க நல்லா கணிச்சு இந்த சக்கரத்தோட பலன் சொல்லல நிறைய உதாரணப்படுத்தல இதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இந்த நெற்றிங்கிற இடத்துல திம்ப சக்கரத்தின் மைய புள்ளியான சந்திரன் அமர்ந்தால் அதான் ஜென்ம நட்சத்திரம், அதுக்கு இந்த பலன் அப்படிங்கிறத வசிஷ்டர் கொடுத்திருக்காரு, சரிங்களா? இதே மாதிரி முகத்தில் அமர்ந்தால் ஜாதகர் இனிப்பு உணவுகள், அழகான படுக்கை பாய்களை விரும்புவார், நன்றாக பேசக்கூடியவர், எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் முகத்தில் புன்னகையுடனும் இருப்பார். இந்த பலன்கள் எல்லாம் ஏன் நான் தனித்தனியா சொல்றேன் அப்படின்னு சொன்னா, மூல நூல்களில் அந்த திம்ப சக்கரத்தின் மைய புள்ளிக்கு மட்டுமே பலன் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனா நம்ம ஜாதக ரீதியா அனாலிஸ் பண்ணல எல்லா கிரகத்தையும் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த எல்லா கிரகத்தையும் வச்சு எப்படி அனாலிஸ் பண்றாங்கிறதா ஜோதிட ஆய்வுங்கிற தலைப்புல நான் திம்ப சக்கரத்தை உங்களுக்கு சொல்றேன். அதனால மூல நூல்கள்ல உள்ளது திம்ப சக்கரத்தின் மைய புள்ளியான சந்திரன் இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் பலன்.
இதையே நம்ம எல்லா கிரகத்துக்கும் எடுத்துக்கலாம். அந்த கிரகங்கள் அந்த லக்னத்துக்கு எத்தனை குடையவன், அசுவரா அசுபரா, அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துல ஆட்சி பெற்றிருக்காரா நட்பு பெற்றிருக்காராங்கிறத வச்சு நிறைய பலன்கள் மாறுதல் பண்ணலாம். ஸோ மூல நூல்களில் உள்ள சான்ஸ்கிரிட் வெர்ஷன் அப்படிங்கிறதுல அந்த திம்ப சக்கரத்தின் மைய புள்ளிக்கு மட்டுமே பலன் கொடுத்திருப்பதாக எல்லா நூல் ஆசிரியர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். அதே இதெல்லாம் ஒரு 13 ஸ்லோகன்ல தான் இருக்குது. போரா லக்னம் நாள் ஆகட்டும், ஜாதக ஆபரணம் என்ற நூல்ல நாள் ஆகட்டும், இப்ப நான் படிக்கிற எல்லா அந்த சான்ஸ்கிரிட் வெர்ஷனும் இப்ப ஜாதக ஆபரணத்துல எனக்கு வந்து நம்ம இதுல இருக்கிற அந்த நம்ம பாரம்பரிய வேத திருமண பொருத்த கொடுத்தாங்கல்ல, அவங்க வந்து நம்மளுக்கு இதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். சான்ஸ்கிரிட்ல இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஜென்ம நட்சத்திரத்துல முகத்துல 12 உறுப்புகளுக்கும் அவங்க கொடுக்கல. நல்லா பாத்துக்கோங்க, மூல உறுப்பு நூல்கள்ல 12 உறுப்புகளுக்கும் கொடுக்கல. ஏன்னா 2 கைகள் 2 தோள்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து தமிழ்ல ஆராய்ச்சி பண்றவங்க தான் வலது புஜம்னா என்ன, இடது புஜம்னா என்ன அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதனால நான் வந்து முதல்ல வந்து திம்ப சக்கரத்தின் மைய புள்ளிக்கு மட்டும் பலன் சொல்லிட்டு போறேன். இதை நீங்க தேவைப்படையில ரிவர்ஸ்ல வந்து காட்டுறேன், அது எங்க இருக்குங்கிறத பாத்துக்கோங்க. இப்ப தோள்களில் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு இருந்தனா அவர் தன் குடும்பத்தில் ஒரு மணிமகுடம் போல இருப்பார். உயர்ந்த தோள்களை கொண்டிருப்பார். பெரிய விழாக்களை கொண்டாடுவதில் புகழ் பெற்றவராக இருப்பார். வீரம் மிக்கவராகவும் மிகுந்த தைரியம் மற்றும் தாராள குணம் கொண்டவராகவும் இருப்பார் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். அடுத்தது நம்ம சொல்லல, நெகட்டிவாகவும் சொல்லுவோம். அந்த அடுத்த கர்ம சக்கரத்துக்கு வரையில அது ஏன் நெகட்டிவ்னு சொல்றோம். அப்ப நல்லது இருந்துன்னா இதுல உள்ள நல்லதை எடுத்துக்கோங்க, கெடுதல் இருந்துன்னா அதுல உள்ள கெடுதலை எடுத்துக்கோங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்றதா உரையாசிரியர்கள் நான் எழுதியிருந்தேன். இப்போ மூல நூல்கள் ஒரு வரி இருந்ததுன்னா அந்த வரியை மட்டுமே வச்சுட்டு நீங்க பராசர ஹோர சாஸ்திரம் ஃபுல்லா படிச்சா கூட ஜாதகம் சொல்ல முடியாது. ஏன் அதை சொல்றேன்னா, அப்ளைடு சயின்ஸுங்கிறதுக்கு அதுக்கு வந்து சம்ஹிதை அப்படிங்கிறது இருக்குது. அந்த சம்ஹிதையில இந்த இடத்துல இந்த கிரகம் இருந்தா இன்ன பலன் அப்படிங்கிறத பிரிச்சிருவாங்க. அப்ப நீங்க ஒரு பாவத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா ஒரு பலன் சொல்லுவாங்க. அப்போ இந்த அதாவது இப்ப கார்த்திகை மாசம் வர அமாவாசைக்கும் சித்திரை மாசம் வர பௌர்ணமிக்கும் நமக்கு வித்தியாசம் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. சோ இது உங்களுக்கு புரியலதான் நல்லது கெட்டதை எப்படி சொல்லணும் இந்த திம்ப சக்கரத்தை வச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கும். சோ அதனால நான் மூல நூல்கள்ல உள்ளதை அப்படியே படிக்கிறேன், அதை மட்டும் பார்த்துக்கணும். அடுத்தது மார்பு பகுதியில ஜென்ம நட்சத்திரத்தோட அந்த மைய புள்ளி இருந்தது அப்படின்னா குடும்பத்தில் அரசனுக்கு நிகர அரச அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் நல்ல குணநலங்கள், இத கேரக்டர்னு பார்க்கல திம்ப சக்கரத்துல லக்னம் அல்ல 4ஆம் பாவமே, இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். பெரும் புகழை அனுபவிப்பார் மற்றும் சாஸ்திரங்களில் நன்கு தேர்ச்சி பெற்றவர். அப்ப 4ஆம் இடத்தை கல்விக்காகவும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியுது. அதனால சூரியன் இருக்கிற நட்சத்திரத்திலிருந்து 9 to 13 நட்சத்திரங்களில் ஒரு கிரகங்கள் இருந்தால் அது அந்த லக்னத்திற்கு சுப கிரகமாக இருந்தால் அல்லது அந்த நட்சத்திரத்தில் உங்கள் சந்திரன் இருந்தால் இவ்வளவும் கிடைக்கும். அப்போ திம்ப சக்கரத்தை பார்த்து ஒருத்தர் நல்ல படிப்பாரா அப்படின்னு சொன்னா சூரியன்ல இருந்து 9வது நட்சத்திரமோ 13வது நட்சத்திரத்திலையும் சந்திரனோ குருவோ இந்த 2 கிரகங்கள் இருந்தால் அவர் நல்ல படிப்பாருன்னு சொல்லணும். இவ்வளவுதான். இதைதான் நம்ம அந்த உதாரணப்படுத்தல சொல்றோம். அடுத்தது தொப்புள் நாவல் நாபி அப்படிங்கிற இடத்துல இருந்தா அவர் ஜென்ம நட்சத்திரம் இருந்தா மன்னிக்கும் குணம் கொண்டவர், கருணை நிறைந்தவர், போர்களில் ஈடுபடும் செயல்களுக்கு தகுதியற்றவர், போரெல்லாம் தவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி கலைகளில் திறமை, இதான் ஞானம் அப்படின்னு சொல்றத 5ஆம் இடத்துல சொல்றோம். அது மாதிரி கருணை ஞானம் இதெல்லாம் 5ஆம் இடத்துல அந்த இது வரும். அதுல வந்து சந்திரன் போய் உட்கார்ந்தா உங்க லைஃப் வந்து அதை சுத்தியே வரும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றாங்க. அடுத்தது சமய நாட்டம் கொண்டவராகவும் இருப்பார் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இதுல வந்து ஒரு இதை மாறுபட்டு 2 கருத்துக்கள் வருது. போரா லக்னால வந்து அவர் 4ஆம் இடத்துல வந்து ஜாதகரோட உபாசனா தெய்வத்தையும் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது அதுல இருக்குது. சாஸ்திர ஆராய்ச்சி அப்படிங்கிறதுல அந்த இடத்துல அதை சேர்த்துக்கிறாங்க. இவங்க வந்து ஞானம் சமய நாட்டம் அப்படின்னா இதுல வந்து பக்தியை கொண்டு வரணும். அதாவது நாவல்ல இருந்ததுன்னா பக்தின்னு சொல்லணும். அதே மாதிரி மார்புல இருந்ததுன்னா அதே இடத்துக்கு என்ன சொல்லணும்,
நம்ம வந்து அவருக்கு வந்து சாஸ்திர புலமை இருக்குன்னு சொல்லணும். இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஒண்ணு ஞான மார்க்கம், ஒண்ணு பக்தி மார்க்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த சின்ன சின்ன வேறுபாடை வச்சுதான் அந்த ரிஷிகள் பலன் எழுதுறாங்க. அடுத்தது புஜங்களில் ஜென்ம நட்சத்திரம் இருந்தால், புஜங்கள்னா என்ன? சூரியன் என்ற நட்சத்திரத்திலிருந்து 15வது நட்சத்திரத்திலோ 16வது நட்சத்திரத்திலோ அப்படிங்கிறது இந்த புஜங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதில் ஜென்ம நட்சத்திரம் இருந்தால் ஜாதகர் தன் சொந்த நாட்டை வெளியேறி வெளிநாடுகளில் கௌரவம் பெறுகிறார். அவர் மிகுந்த கர்வமும் வீரமும் கொண்டவராக இருப்பார் அப்படிங்கிறதுல இதை எழுதிக்கோங்க. இதுல என்ன ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா, இதுல வந்து 6ஆம் இடமும் 7ஆம் இடமும் வர்றதுனால வேலை வாய்ப்பும் அதுக்கப்புறமும் திருமணமும் இந்த புஜங்கள்ல இருக்கிற கிரகங்களை கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுதான் இந்த திம்ப சக்கரத்துல அதுக்கு பலன் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கோங்க. இதோட உங்களுக்கு என்ன ஆயிடும்? அந்த வளர்பிறை முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து வர்ற எல்லாமே தேய்பிறையில தான் வரும். ஏன்னா சூரிய நட்சத்திரத்துல இருந்து 180வது டிகிரியை தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நமக்கு வந்து தேய்பிறை கட்டத்துல தான் வரும். அதையும் நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டே வரலாம். அதுக்கு அடுத்தது லிங்கம் என்று சொல்லப்படுற பிறப்புறுப்பில் இருந்தால் காம இச்சை கொண்டவராகவும் நல்ல மற்றும் மங்களகரமான செயல் அற்றவராகவும் இசையில் ஆர்வம் கொண்டவராகவும் இருப்பார். நடனக்கலையில் திறமையும் அனுபவம் பெற்று சிறந்த புகழை வெல்கிறார். இந்த பாயிண்ட் ஒரு 10 ஜாதகத்துக்கு செக் பண்ணா 8 ஜாதகத்துக்கு கரெக்டாவே வருது. நம்ம அதை வந்து ஜென்ம சக்கரம் அந்த ஜாதகத்துல பார்த்தா இது வரல. சோ அந்த மாதிரி இருக்கையில இது இந்த திம்ப சக்கரத்துக்கு ஒரு பலன் எடுக்கையில இந்த திம்ப சக்கரத்துல இந்த பாயிண்ட் வந்து ஸ்பெசிபிக்கா பலன் தருது. இதுல இருக்கிற கிரகங்களோ இதில் பார்க்கிற கிரகங்களோ இந்த வீட்டின் அதிபதியோ இவர்களை கொண்டு பலன் சொல்க அப்படிங்கறது அடிஷனல் பாயிண்ட். அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கைகளில் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னா சூரியன்ல இருந்து 18, 19வது நட்சத்திரம் போட்டுக்கோங்க. கைகளில் ஜென்ம நட்சத்திரம் அமைந்த ஜாதகருக்கு ஈகை குணம், தர்ம குணம் மற்றும் நற்குணங்கள் குறைவாகவே இருக்கும். அவர் ரத்தினங்களை சோதிப்பவராக, அவர் டெஸ்ட் பண்ணாம எதையுமே பாஸ் பண்ண மாட்டாரு அப்படி எடுத்துக்கோங்க. பொய் சொல்பவராகவும் உண்மை சொல்பவராகவும் இருப்பார். அதாவது காலத்திற்கு ஏற்றவாறு பேசுவதில் திறமையும் அனுபவம் பெற்றிருப்பார். இந்த இடத்தை தான் அவங்க என்ன சொல்றாங்க, ஜோதிடர்களுக்கு கைகளில் சந்திரம் திம்ப சக்கரத்தின் மைய புள்ளி அமைந்தால் அவர்கள் ஜோதிட மெத்தடாலஜியை ஹேண்டில் பண்ணி நல்ல பலன் சொல்றதுக்கு ஈக்குவல்னு வரணும். அப்படி என்றால் இந்த இடத்துல சூரியன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தால், எந்த நட்சத்திரத்தில் இருந்தால் கைகளில் அமையும் அப்படிங்கிறத பதிவுல போடுது. இந்த இடத்துல இந்த உதாரண ஜாதகத்துல எந்த 2 நட்சத்திரங்களில் சந்திரன் அமைந்திருந்தால் அவருக்கு ஜோதிடம் வரும் அப்படிங்கிறத போடுங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு. சரிங்களா? அப்பதான் நீங்க இந்த கைகள்லாம் என்ன புரியுது அப்படிங்கிறதுக்கு நான் எடுத்துக்க முடியும். அதை போடுங்க. அப்புறம் 20வது நட்சத்திரத்துல இருந்தா வலது தொடை, அதே நேரத்துல 21வது நட்சத்திரத்துல இருந்தா இடது தொடை. இதுல வந்து அவர் பல நாடுகளில் பலவிதமான விளம்பரங்களை செய்வார். அதாவது பிசினஸ் மூவ் பண்றாங்க. தன் செயல்களில் பேரார்வம் கொண்டிருப்பார். நிலையற்றவராகவும் அல்லது சஞ்சல குணம் கொண்டவராகவும் மாறிக்கொண்டே இருப்பார். உடல் பலவீனமாகவும் வஞ்சக குணம் தந்திரம் உடையவராகவும் பொய்யுரையராகவும் இருப்பார்கள். அதாவது பிசினஸ்ல இப்படி எப்படி இருக்கதான் செய்யும் அப்படிங்கிறதுக்கு 20, 21வது நட்சத்திரங்களே சாட்சி. அதுல அப்படிதான் இருக்கும். அதுல இருக்கிறவங்களுக்கு அதுக்கு அடுத்து இதை வச்சு என்ன பலன் சொல்லணும் அப்படிங்கிறதுல நான் அதை டெஸ்கிரைப் பண்றேன். இந்த நட்சத்திரத்துக்கு இப்படி இந்த குணத்தை வசிஷ்டர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாதங்களில் ஜென்ம நட்சத்திரங்கள். இது 22வது. இதுல வந்து அக்ரிகல்ச்சர் வருங்கிறத எல்லாருமே மெயின்டைன் பண்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா விவசாயம் சார்ந்ததுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்கனாலும் நல்லா வருவாங்க அப்படின்னு சொல்றோம். அப்புறம் சமய செயல்களில் ஈடுபடுவார்கள் அப்படின்னா இதுனா புனித யாத்திரை மேற்கொள்வார்கள். இது என்னது? சமய செயல்களில் ஈடுபடுவார்கள், புனித யாத்திரை. அதப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒண்ணு 4ல இருந்தா என்ன, 5ல இருந்தா என்ன, 9ல இருந்தா என்ன, 12ல என்னங்கிற அவங்க வேடுகள்ல பாருங்க செயல்களில் ஈடுபடுவார்கள் அப்படின்னு சொன்னா நம்ம அதை வந்து ஆன்மீக யாத்திரை செல்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? தன் எதிரிகளுக்கு அஞ்ச மாட்டார்கள் மற்றும் ஏதேனும் ஒரு சேவையில் ஈடுபட்டிருப்பார்கள்.
என்று சொல்லணும் அப்படிங்கிறது தான் இதை வந்து சொல்றாங்க. இதை இப்ப நம்ம தொகுத்து இந்த உறுப்புகளுக்கு என்ன இப்போ மாடர்னா சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். நெற்றிக்கு வந்து அரச யோகம், தலைமை பண்பு, நல்ல அங்கீகாரம், ரெக்கனைசேஷன் சொல்றோம்ல, அது கிடைக்கும் அப்படிங்கிறத. நெற்றியில கிரகம் இருந்தால், சுப கிரகம் இருந்தால், லக்ன சுவர் இருந்தால், நான் சொல்றதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒன்னொன்னு அர்த்தம் புரியணும். இல்ல சுபர் இருந்தால், லக்ன சுபர் இருந்தால், அதுக்கு அடுத்தது என்னது, இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அந்த வீட்டுக்கு அதிபதியோ அவர்கள் இருந்தாலும் நல்ல பலன்கள், அவர் செய்யற வேலைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அது மாதிரி முகத்துல இருந்தாங்கன்னா மகிழ்ச்சியான முகம், சிறந்த பேச்சாற்றல் இருக்கும், ஆடம்பர வாழ்க்கை வாழ்வாங்க. அப்புறம் ஷோல்டர்ஸ் அதுல இருந்தானா தைரியம், அசாத்திய பராக்கிரமம், உழைப்பால் உயர்தல், இதெல்லாம் அதோட பலன்கள். அது மாதிரி மார்புல பாத்தீங்கன்னா தூய்மையான மனம். இங்கதான் திருப்பி சொல்றோம், திம்ப சக்கரத்துல 4வது இடமே உங்களது வாழ்க்கையோட மெயின் இதுங்கிறத எடுத்துக்கோங்க. சாஸ்திர அறிவு, நல்ல ஒழுக்கம், கேரக்டர் அப்படின்னு சொல்லணும்னா எங்க பாக்குறோம், லக்னத்துல பார்ப்போம். லக்னத்துல குரு புதன் அமைந்திருந்தால் திக்பலம் பெற்ற குரு புதன் அப்படி சொல்லுவோம். அதே இங்க 4ஆம் இடத்துல இருந்தாதான் அதை சொல்லணும். ஆனா 4ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் திம்ப சக்கரத்தில் வருவதற்கு அந்த கட்டமைப்பின்படி வழிகள் இல்லை. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஒன்லி குருவை மட்டும்தான் எடுத்துக்கிறோம் அந்த இடத்துல. சரிங்களா? குரு இருந்தாலோ, குரு பார்த்தாலோ, அல்லது அந்த பாவாதிபதி பார்த்தாலோ, அந்த பாவத்தையே பார்த்தாலோ, இதெல்லாம் வந்து அவங்களோட குட் கேரக்டர்ஸ் சொல்லணும். இது இல்லாம இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னா நம்ம அவங்களுக்கு பரிகாரம் சொல்லணும். அதுக்கு அவங்க உபாசனை தெய்வம் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலை எடுத்துட்டு சொல்றாங்க அப்படிங்கறதான் இதுல உள்ள. நம்ம அடுத்தது நாபி அப்படிங்கிறதுல ஆன்மீக ஈடுபாடு, சகிப்பு தன்மை. அது மாதிரி வலது இடது கைகள், அதுல வந்து கலைகளில் ஆர்வம், எழுத்து அல்லது கைத்தொழில் வல்லமை அப்படிங்கிறத இதுல சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த ஜெனிட்டால் லிங்கம் அப்படிங்கிறதுல வசீகரம், ஈர்ப்புத்தன்மை, காம இன்பங்கள், அதாவது கல்யாணத்துக்கு 7, 8ஆம் இடத்தை தான் பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத. இப்ப 7, 8ஆம் இடத்துல கிரகங்கள் கெட்டு போயிருந்ததுன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது, சுப கிரகங்கள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத இந்த திம்ப சக்கரத்தின் மூலமாக எப்படி பலன் அறிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு இந்த 7, 8ஆம் இடங்களை சொல்லணும். 7, 8ஆம் இடம் என்றால் சூரியன் இருக்கிற இடத்திலிருந்து 16வது நட்சத்திரத்திலும் 17வது நட்சத்திரம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த லக்னத்தில் இருக்கிற கிரகங்கள் அதை பார்க்கும். அதே மாதிரி 2ஆம் வீட்டில் உள்ள கிரகங்கள் பார்க்கும். இப்படிங்கிற இந்த அண்டர்ஸ்டாண்ட் புரிதல் உங்களுக்கு வந்ததுன்னா தான் நம்ம பலன் சொல்ல போக முடியும். இல்லைன்னா கட்ட அமைக்கிறது ஒரு மெத்தேடு புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் இதெல்லாம் நீங்க உள்வாங்கணும். அடுத்தது தொடை பகுதிகளில் இருந்தால் நல்ல தொழில் அபிவிருத்தி கிடைக்கும். 10வது இடத்துல இருந்தா தொழில், 11வது இடத்துல இருந்தா லாபம். அதை 2ஆ பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி 11வது பயணங்கள் மூலம் லாபம், அலைச்சல் அப்படின்னு அதை கொடுத்துருக்காங்க. பாதங்கள்ல வந்து வெளிநாட்டு பயணம், எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்குதல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து எப்படி வந்து பரிகாரம் எடுக்கணும், எப்படி இந்த கிரகத்துக்கு ஒரு திம்ப சக்கரம் அமைச்சோன்னா பலன் எடுக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல சொல்லியிருக்காரு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படிங்கிறதான் இப்ப நம்ம பார்க்கிறோம். திம்ப சக்கரத்தில் சூரியன் என்ற நட்சத்திராதிபதி, அவரை எழுதிக்கோங்க. இந்த உதாரண ஜாதகத்துல சூரியன் வந்து உத்தரட்டாதியில நிற்கிறார். அதனால சனிதான் அதுக்கு நட்சத்திர அதிபதி. அப்புறம் சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி, அதுவும் இவருக்கு சனிதான் வருது. திம்ப சக்கரம் அமையும் வீட்டின் அதிபதி, அதுக்கு இவருக்கு வந்து புதன் அமைகிறார். அதனால இவருக்கு புதன் வந்து ஒரு அந்த 3 முதன்மை கிரகங்கள். திம்ப சக்கரத்துல சூரியன் என்ற நட்சத்திராதிபதி, திம்ப சக்கரத்தின் மையப்புள்ளி அமைந்த வீட்டுக்கு இது கொடுத்தது ஒண்ணு, சந்திரன் நட்சத்திரம் ஒண்ணு. இந்த 3 கிரகத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. இந்த 3 கிரகங்களுக்கும் சுப கிரகங்களாக வந்தால் அவர் முன் ஜென்மங்களில் புண்ணியம் செய்தவர் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அப்போ இந்த உதாரண ஜாதகத்துல சூரியன் என்ற நட்சத்திரமும் சனி, சந்திரன் என்ற நட்சத்திரமும் சனி அப்படின்னா பாவ கிரகமா வர்றதுனால அவர் நிறைய பாவம் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத முன்ஜென்ம தொடர்பு என்னங்கிறத சொல்றாங்க.
அந்த 3 கிரகங்களும் அசுப கிரகங்களாக வந்தாலும் முன்ஜென்மங்கள் செய்த பாவங்கள், அதனால் ஸ்திரீ சாபம், குரு சாபம், தேவதா சாபம் ஆகிய 3 சாபங்களை அனுபவிப்பார்கள். அதே மாதிரி டிம்ப சக்கரத்தில் முதன்மையான 3 கிரகங்களுமே சுப கிரகங்களாக இருந்து நல்ல பலன்களை காணாமல் இருப்பவர்களும் நம்ம பார்க்கிறோம். அது ஏன் அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஜென்ம லக்கணத்திற்கு சுப பாவக அதிபதியாக வர வேண்டியது இல்ல 6, 8, 12வது வீட்டுக்குடையவர்கள் சாரம் பெற்று அந்த நட்சத்திராதிபதி இருந்தாலும் அவர்களுக்கு பலன் கிடைக்காது. அப்ப சார் அது சுப, இப்ப மிதுன லக்கணத்துக்கு உதாரணமாக சொல்றேன். மிதுன லக்கணத்துக்கு சூரியனோ சந்திரனோ குருவோட நட்சத்திரத்துல இருந்தாலுமே அவர் பாதகாதிபதி அதிபதியாக ஆகிவிடுவார். அதனால அதை சுபக்கோள்னு எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி அவர் புதன் நட்சத்திர சாரம் மிதுன லக்னமாக இருந்து புதன் நட்சத்திர சாரமாக வாங்கினால் அவர் லக்ன சுபராக மாறுவார். லக்னாதிபதி 5 குடையவன் 9 குடையவன் இந்த 3 மையமாக வந்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில நிச்சயம் சாதனை செய்து முன்னேறுவார்கள் அப்படிங்கிறதா நம்ம சொல்றோம். இல்ல இந்த திம்ப சக்கரத்தின் மையப்புள்ளி என்பது திம்ப சக்கரம் எந்த ராசியில் அமைகிறதோ அதன் அதிபதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. திம்ப சக்கரத்துல சந்திரன் எங்க இருக்காரோ அந்த ராசியாதிபதி தான் மையப்புள்ளி. அவரு ஒரு என்ன கிரகமோ அவர் லக்னத்துக்கு 1, 5, 9ஆம் பாவாதிபதியாக வந்தால் அவர் பாவராக வந்தாலும் பரவாயில்லை. இந்த ஜாதகத்துல பாருங்க, அவர் மிதுன லக்னமும் சூரியனும் சந்திரனும் சூரியனும் சனிசாரம் பெறுகிறார்கள். அப்ப அசுப கிரகம்னு எடுத்துக்கிறோம். ஆனால் மிதுன லக்னமாக அமைந்த காரணத்தினால் அவங்களுக்கு என்ன ஆயிடுவாங்க, 9ஆம் பாவாதிபதியா ஆயிடுவாங்க. அதே நேரத்துல சனிக்கு 8ஆம் பாவமும் இருக்கனால 50% தான் நம்ம இதுல கொடுக்கணும். அப்போ இந்த 50% தான் இந்த ஜாதகருக்கு திம்ப சக்கரத்தினால பலன் கிடைக்கும். மித்த இடத்துல 50% புண்ணியம் இருக்கு, 50% பாவமும் இருக்குது அப்படின்னு தான் இந்த ஜாதகத்துக்கு நம்ம பலன் சொல்லணும். இதுதான் இந்த அவங்க சொல்லியிருக்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சு நம்ம ஜாதகத்தை அப்ளை பண்றது. இதுல வரைக்கும் நான் சொன்னதுல எங்கேயாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. அப்பதான் நான் அடுத்த ஜாதகம் சொல்ல போகல உங்களுக்கு என்னன்னு புரியும். இது வரைக்கும் நான் சொன்ன பலன் எடுக்கிறதுல எதனா ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க ஆன் பண்ணி கேளுங்க. ஐயா ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணுங்க ஐயா. அந்த குழந்தை படம் போட்டதுல இருந்து ஷேர். குழந்தை படம் போட்டதுல இருந்து ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணுங்க ஐயா. எழுதிக்கிட்டே இருந்தேன் பாதியில போயிடுச்சு. சரி சரி, நான் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பார்த்துக்கலாமா? அப்படி தேவைப்பட்டா யூடியூப் வீடியோலையும் பார்த்து எடுத்துக்கலாம். பண்ணட்டுமா? இப்போ இந்த சக்கரம் இருக்குல்ல, இந்த இத உதாரண ஜாதகம் போட்டிருக்கேன். இதுல லக்னம் மூலத்துல இருக்காரு. அந்த நட்சத்திரத்துல சூரியன் திருவோணத்துல இருக்காரு. அப்போ இந்த திம்ப சக்கரம் மைய புள்ளி எங்க வருது? இந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க. திம்ப சக்கரம் மைய புள்ளி அஸ்தம். கரெக்ட். சொன்னவருக்கு பாராட்டுகள். அஸ்தத்துல வருது. அது திம்ப சக்கரத்துல எங்க உட்கார்றது போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அது கைகள்ங்கிற பகுதியில உட்காருது. ஏன்னா திருவோணம் நட்சத்திரம் சூரியன் என்ற நட்சத்திரமாக கொண்டால் ஹஸ்தம் 19வது நட்சத்திரம். அதனால அது கைகளில் அமரும். கரெக்டுங்களா? அப்ப இந்த நட்சத்திரத்துக்கு கைகளை சுற்றிய இதுதான் மெயினா இருக்குது. அப்ப இவரோட வாக்கு பலிதம் நல்லா இருக்கும். ஏன்னா கைகளுக்கு வாக்கு பலிதம் உண்டு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். அதுல
தோல்ங்கிற பகுதியில சுபக்கிரகம் இருக்குது, குரு இருக்காரு, முதன்மை சுபர். இதுல குரு மட்டும்தான். ஏன்னா சுக்கிரன் புதன் வந்து சூரியனோட முக்கூட்டு கிரகம் என்ற அமைப்பில் நெற்றியிலோ பாதத்திலோ முகத்திலோ மட்டும்தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் மேக்சிமம் வந்து 45 டிகிரி தான் போட முடியுது இல்லையா, 47 டிகிரியா. அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 டிகிரிக்கு 3 நட்சத்திரத்துக்கு 3 10 30 39 40 டிகிரி வந்துடும். சார் 4வது நட்சத்திரத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ்ல தான் இருக்க முடியும். அதனால அது பாதத்துல போகலாம் ஒண்ணு, அப்படி இல்லைன்னா முகத்துல போகலாம். மேக்சிமம் போனா தோல் வரைக்கும் தான் போக முடியும். அதனால இந்த குரு வந்து முதன்மை சுபராக இந்த திம்ப சக்கரத்துல கொல்லப்படுறாங்க அப்படிங்கறதான் நீங்க பாத்துக்கோங்க. இப்போ இந்த குரு வந்து 3வது வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா இவருக்கு புண்ணிய கர்மாக்களை நிறையாக சுமந்து வந்திருப்பவர் அப்படிங்கிறது பொருள். அதனால இப்போ இந்த திருவோண நட்சத்திரத்துல இருந்து திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி போய் அதுல எல்லாம் வருது. பரணியில உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் அது வந்து தோல்ங்கிற இடத்துல ஒரு 8வது நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு, தோல்ங்கிற இடத்துல குரு உட்கார்ந்துருக்காரு. எனக்கு ஒரு டவுட். திம்ம சக்கர மைய புள்ளின்னும் போது அது லக்னம் தனுசு. அந்த அந்த தனுஷனுடைய அதிபதி சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறோம்? இல்ல குரு இல்ல, சந்திரன். சந்திரன் எந்த இடத்துல கையில அமைதா, கையில அமைதா, சந்திரன்ல இருந்து எடுக்கணும். ஓகே. இல்ல சந்திரன் எங்க போய் அமைதோ திம்ப சக்கரத்தின் மைய புள்ளி வந்து திம்ப சக்கரத்துல சந்திரன் எங்க உட்கார்றாரோ அந்த ராசியாதிபதி தான். ஓ, அந்த அதிபதி. நான் லக்னம் எங்க நிக்குதோ அந்த அதிபதி குருன்னு அடிச்சிட்டேன். ஓகே ஓகே. கீழே எழுதிருக்கேன் பாருங்க, திம்ப சக்கரம் மைய புள்ளி சிம்மம்னு போட்டு 9 கைகள்னு எழுதிருக்கேன் பாருங்க. இவ்வளவு நேரம் நம்ம பேசினதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் கீழே அந்த ஆன்சரும் கொடுத்துருக்கேன் கீழேயே, புரியுதுங்களா? சோ இது வந்து ஒரு முகம்ங்கிற இடத்துல அது மாதிரி சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லா கிரகமும் இதுல இருக்குது. சுக்கிரன் வந்து செவ்வாய் வந்து 5 12 கூட லக்னத்துல இருக்காரு. புதன் வந்து 7 10 கூட நெற்றியில இருக்காரு. சுக்கிரன் வந்து இதுல இருக்காரு. எல்லா இதுலயும் இருக்குது. அடுத்தது இதுல வந்து சந்திரன்கிற இடத்துல கைகள்ங்கிற இடத்துல இது வந்து இருக்கிறதுனால கைகள் அப்படிங்கிறதுக்கு இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, கைகள்ங்கிற இடத்துல இருந்ததுன்னா நகைகளை டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உண்மை பேசுவார்கள், வாக்கு பலிதம் இருக்கும் அப்படிலாம் சொன்னோம் இல்லையா. சோ இத மாதிரி இந்த பலன்களை திம்ப சக்கரத்தின் மையம் கேட்கலையா? திம்ப சக்கரத்தின் மைய புள்ளி சொல்றோம்ல, திம்ப சக்கரத்தின் மைய புள்ளியில நீங்க எப்பவுமே அந்த இடம் தான் உங்களோட லைஃப் பேட்டர்ன். நம்ம அதை நோக்கி தான் சுத்துவோம் அப்படிங்கறதா இதுல உள்ள பாயிண்ட். ஓகேங்களா? திம்ப சக்கரத்தின் மைய புள்ளியில தான் நம்ம வாழ்க்கையோட மெயின் போர்ஷன்ல இருக்குது அப்படிங்கறதா இதுல சொல்லப்பட்டிருக்க. இது இன்டைரக்டா லக்னத்துல இருந்து சந்திரன் எவ்வளவு தூரம் போதும் அது பெற்ற திதி அமைப்பை வச்சே எடுத்துடலாம். அதோட கரணம்னா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒன்னு ரிலேட்டட் தான். ஆனா அதை வெவ்வேறு ஆங்கிள் போட்டு பாக்குறாங்க அப்படிங்கறது மாதிரி தெரியணும். இதுல வந்து இந்த அலோகேஷன் ஆஃப் த நட்சத்திரம் வந்து வெவ்வேறையா இருக்கிறதுனாலையும் இத வந்து இப்ப சூரியன் பாருங்க திருவோணத்துல இருக்கிறதுனால நெற்றியில போட்டிருக்கேன், திருவோணத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நெற்றியில போட்டிருக்கேன், திருவோணம், அவிட்டம், சதயம் அதனால புதன் அவிட்டத்துல இருக்கிறதுனால அதை தூக்கி நெற்றியில போட்டிருக்கேன், சுக்கிரன் வந்து சதயத்துல இருக்கனால நெற்றியில போட்டிருக்கேன். இது தனுசு லக்கணத்துல இருக்கனால தனுசு லக்கண கட்டத்தை நெற்றியா எழுதி இந்த 4 கிரகத்தையும் நெற்றியில அடைச்சிட்டேன். அடுத்தது முகத்துக்கு எந்த கிரகமும் வரல. குரு வந்து 7 8வது நட்சத்திரத்துல பரணி நட்சத்திரத்துல இருக்க குரு அங்க போட்டிருக்கேன். 9வது 18 19வது நட்சத்திரத்துல உள்ள சந்திரனையும் குளிகனையும் நான் என்ன போட்டிருக்கேன், கைகள்ல போட்டிருக்கேன். மாந்தி 20ல இருக்கு, அதனால வந்து அது வலது தொடையில போட்டிருக்கேன். மச்சம் எல்லாம் 22க்கு மேல இருக்கிறதுனால இடது தொடையில பாதங்கள்ல போட்டிருக்கேன். சரிங்களா? இங்க ஒருத்தர் கேட்டார் இல்லையா, அந்த நெற்றிங்கிற இடத்துல லக்னம்னு எழுதினாலும் சரி, இந்த லக்னத்துக்கு அக்கரக அமைப்பு பெற்ற இந்த லக்னத்தை இங்க எழுதினாலும் சரி, அது இந்த திம்ப சக்கரம் வந்து 5 முறைகள்ல அமைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த 5 முறையை நம்ம படிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதோட இந்த திம்ப சக்கர முறைக்கு ஜென்ம லக்ன சூட்சம திம்ப சக்கரம், இந்த திம்ப சக்கரத்துக்கு பேர் என்ன, ஜென்ம லக்ன சூட்சம திம்ப சக்கரம் அப்படின்னு சொல்றோம்.
இதை வந்து ராசி சக்கரத்திலே போட்டாலும் அப்படியே லக்னம் இருக்கிற இடத்துல இருந்து இந்த நெற்றி தோள்களை கொண்டு பேஸ்ட் பண்ணா அதுக்கு வந்து ஸ்தூல திம்ப சக்கரம் அப்படின்னு சொல்றோம். இதை கோச்சாரத்துக்கு பேஸ் பண்ணா அது மாதிரி ஸ்தூலம் சூட்சமம் அப்படிங்கிற 5 இது இந்த மாதிரி திம்ப சக்கரத்துல அவர் வந்து மெயின்டைன் பண்றாரு. பட் இதுக்குதான் பலன் எடுக்கிறதுக்கு இதுக்குதான் எடுக்கிறாங்க. இதுல வெவ்வேறு கிரகங்கள் இருந்தால் அப்படிங்கிறதுக்கு இப்ப நம்ம இதை எப்படி அவர் பலன் கொடுத்திருக்காரு பாருங்க. ஜாதகாபரணம் மற்றும் ஹோரா லக்னம் ஆகிய 2 நூல்களிலும் சொல்லப்பட்டுள்ள திம்ப சக்கர விதிகளின்படி கைகள் என்னும் உறுப்பிற்கு பலன்கள் சொல்லப்பட்டுள்ளன. திம்ப சக்கரத்தில் கைகள் வந்தால் சிறந்த பேச்சாளர், கற்களை சோதிப்பதில் வல்லவர், நீதிபதி, உண்மை உரைப்பதில் ஆர்வமுடையவர், உத்தம புருஷர், பேச்சில் திறமை கொண்டவர், தகுந்த நேரத்தில் தகுந்த உதாரணங்களை கூறி அசத்துபவர், நேரத்திற்கு தகுந்தபடி நகைச்சுவாக பேசி அனைவரையும் வசீகரிப்பவர், கலை நுணுக்கங்களை அறிந்தவர், தீவிர சாதனையாளர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த திம்ப சக்கரத்துல உள்ள கைகள்ங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன வருது? சந்திரநாம மையப்புள்ளி வர்றதுனால இந்த கேரக்டர்லாம் அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பலன். அடுத்தது திம்ப சக்கரத்தில் சூரியன் 9ஆம் இட அதிபதி, அதாவது மையப்புள்ளியோட அதிபதி சூரியன். அவர் சந்திரன் 8ஆம் இட அதிபதி. நெற்றியில இருந்து 8ஆம் இட அதிபதி அந்த லக்னத்துக்கு 8 கூட. சூரியன் என்ற அதிபதியும் சுப கிரகமாக சந்திரன் அதிபதியாக வருகிறது. திம்ப சக்கர மையப்புள்ளியும் 9ஆம் இடம் சுப வீடு, சூரியன் பாவமாக வருவதா சுப கிரகமாக மாறுகிறார். சூரியன் பாவமாக வந்தாலும் அவர் என்ன ஆயிடுறாரு? 9 கூடவனா ஆயிடுறாரு. அதான் சொன்ன 1, 5, 9ஆம் இடத்தில் திம்ப சக்கரத்தின் மையப்புள்ளிகள் அமருமே. ஆனால் இவ்வளவு நேரத்தை புரிஞ்சது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நெற்றியில் இருந்தாலோ, நாபியில் இருந்தாலோ, கைகளில் இருந்தாலோ, திம்ப சக்கரத்தின் மையப்புள்ளி நெற்றியில் இருந்தாலோ, நாபியில் இருந்தாலோ, கைகளில் இருந்தாலோ அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குது அப்படிங்கறத அடிப்படை விதி. இப்ப இந்த ஜாதகத்துல உதாரண ஜாதகத்துல முதல்ல காட்ட உதாரண ஜாதகத்துல லக்னத்திலே வந்துச்சு மையப்புள்ளி. இந்த ஜாதகத்துல 9ல வந்திருக்கு. இரண்டுமே சுபமா வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றோம். இவ்விதம் இது வந்து சேஷாத்திரி மகரிஷின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, திருவண்ணாமலையில ரமண ஆசிரமம் போனீங்கன்னா பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருக்கு, அந்த அதுல உள்ளவர். அவரை பத்தியே இதெல்லாம் வந்து அந்த இந்த கிரகங்கள்லாம் இருந்தா ஏன் அவருக்கு அமையல அப்படிங்கிறதுலையும் இந்த திம்ப சக்கரத்துல கைகள்ங்கிற இடத்துல வந்தனா அவர் வந்து ஒரு விளையாட்டுக்கா எப்படி சொல்லுவாங்கன்னா, அவர் அந்த தெருவுல போகையில ஒரு கிருஷ்ண பொம்மையை தூக்கி அப்படி கீழே விட்டாருன்னா உடஞ்சு போச்சுன்னா அவன் ஸ்டாக்ல வச்சிருக்கிறது இல்லாம அவன் ஆர்டர் கொடுத்துறதுல சேர்த்து அந்த பொம்மையை வித்துருமா. அந்த அளவுக்கு அவருக்கு கோல்டன் ஹேண்ட்ஸ்னு பேர் வந்திருக்கு. சரிங்களா? அதனால திம்ப சக்கரத்தில் சந்திரன் மையப்புள்ளி எங்கே இருக்கிறதோ அது உங்க லக்ன ரீதியாக 1, 5, 9ஆகவோ அல்லது சுபகிரகமாகவோ அமைந்தால் அந்த ஜாதகத்துக்கு நல்ல பலன் சொல்லணும் அப்படிங்கிறது இந்த உதாரண ஜாதகத்துல இருந்து நம்ம சொல்லி அவங்க கன்க்ளூட் பண்றாங்க. இது போக இதே உதாரண ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இப்ப என்ன எழுதியிருக்காங்க, இந்த உதாரண ஜாதகத்துல குரு எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் அந்த பாவத்துக்கு நன்மையை சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க. அது மாதிரி நாபிங்கிற இடத்துல ராகு இருக்குது. அதனால இவருக்கு அந்த அவருக்கு ரிஷிகளா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அந்த ஜென்மத்தில பாம்பு 2 பாம்பும் 7, 8 வராது. 1க்கு 1, 1 7ஆவே வராது ஜாதகத்துல. ஏன்னா அந்த நட்சத்திர வேறுபாட்டினால மாறுபடும். அதனால நாபிங்கிற இடத்துல இருந்தா ஆக்சுவலா இடது தொடையில தான் கேது வரணும் ஜாதகப்படி. இங்க பாதம்ங்கிறதுல வந்திருக்குது. சரிங்களா? அதனால இந்த நாபிங்கிற இடத்துல இந்த ராகு கேது எங்கெல்லாம் வருதோ அந்த பாவங்களுக்கெல்லாம் தீங்கே சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாவக்கிரகங்கள் வந்து தீங்கு செஞ்சதுன்னா அது இல்வாழ்க்கைக்கு என்ன சொல்ற சௌகியமான லௌகீகத்துக்கு மட்டும்தான் அது கெடுதல் பண்ணுமே தவிர அதனை நீங்கள் பொதுமக்களின் நன்மைக்காக பயன்படுத்தும் போது அவைகளின் தாக்கங்களை நீங்கள் வாங்கி அனுபவித்து கொண்டு அவர்களை ரிலீஸ் பண்றதுக்கு அதுதான் இப்ப ஜீசஸ் ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு 3வது இடத்துல குருவும் சந்திரனும் இருக்காங்க. வருத்தம் பட்டு
போக்குவரத்து என்கிட்ட கொடுங்க நான் சமக்கிறேன்னு சொல்றாங்க, புரியுங்களா? அதுல ஒரு பேடு கிரகம் இருக்கையில, அந்த பேடு கிரகம் இருக்கையில யாருக்காவது உங்க திம்ப சக்கரம் போடையில ஏதாவது ஒரு இடத்துல ராகுவோட சேர்ந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க லௌகீகத்துக்கு அந்த உறுப்புகளுக்கு சொன்ன பலன்களை பயன்படுத்தாம பொதுமக்களுக்காக பயன்படுத்தினீங்கன்னா நீங்க வந்து வரலாற்றில் இடம்பெறுவீர்கள். இல்லைன்னா அந்த சாபத்தை தனி மனிதனாக பிறவி எடுத்து அனுபவிப்பீர்கள். இதுதான் அவங்க திம்ப சக்கரத்துல எண்டு ரிசல்ட்டா கொடுக்குற பாயிண்ட்களை தான் சொல்றாங்க. இதுல கோச்சாரம் அமைக்கலாம், இதுல சக்கரம் என்ன சொல்றேன்னா திசா புக்திகள் அமைக்கலாம். அதெல்லாம் ஒரு 5 வர்க்க சக்கரமா மாறிடுது. அது கன்ஃபியூஷன் ஆகுங்கிறதுனால நம்ம பலன் எடுக்கிற வரைக்கும் இன்னைக்கு நம்ம இது பண்ணிக்குவோம். இப்ப திம்ப சக்கரம் போட்டு வச்சிருக்கவங்க பலன் கேட்கலாம், இல்லைன்னா மையப்புள்ளி எங்க வருதுங்கிறத சொல்லுங்க, அதுக்கு உண்டானது சொல்றேன். இது போக நான் சொல்ற பாயிண்ட மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி அந்த பாயிண்ட்டுக்கு வருது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இப்ப குரு எங்கெல்லாம் இருக்காரோ அந்த பாவங்கள் சிறக்கும். இப்போ லக்னத்துல இருக்காரு, லக்னத்துல குரு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சிந்தனையே அவங்க எல்லாம் ஆன்மீக குருவாக மாறுபவர்கள், ஆன்மீக குருவாக மாறுபவர்கள். அந்த லக்னத்துல நெற்றியில் இப்ப நம்ம பலன் சொல்லலாம் பாருங்க, நெற்றியில் குரு இருந்தால், லக்னத்தில் இருந்தாலும் சொல்லக்கூடாது, நெற்றியில் குரு இருந்தால் சிந்தனை வளம் கொண்டவர்கள் கடவுளுடன் நேரடியாக சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கும் தகுதி உடையவர்கள் அப்படிங்கிறத நெற்றியில இருந்து அவங்க சொல்றாங்க. அடுத்தது முகத்துல இருந்ததுன்னா அவங்க ஃபேஸ் ரீடிங்ல அவங்க ஃபேஸை பார்த்துட்டே நீங்க வேலைக்கு போனாலே அவங்களுக்கு வந்து ஓகேவாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தோள்கள்ல இருந்தா நீங்க அவங்க கிட்ட என்ன கஷ்டத்தை சொன்னாலும் அவங்களே அதை லிஃப்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. 3வது இடத்துல தோள்கள்ல இருந்து அவங்ககிட்ட, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நிறைய பிரச்சனை தோள்கள்ல இருக்குது, நான் போக வேண்டிய இடம் வந்து எங்க ரமண ஆசிரமத்துக்கு பக்கத்துல உள்ள சேஷாத்திரி ஆசிரமத்துக்கு போய் எல்லாரும் என் மேல லோடு பண்றாங்க, என்னால லோடு தாங்க முடியல அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணா அந்த லோடை அவங்க எடுத்துக்குவாங்க, எனக்கு ஈஸி பண்ணி கொடுத்துருவாங்க, எனக்கு அந்த லோடு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கவங்க தோள்கள்ல 3வது வீட்டுல குரு இருந்தார். மார்புல 4வது வீட்டுல குரு இருக்கிறவங்க அவங்க வந்து சாஸ்திர ஞானம் உள்ளவர்கள், சாஸ்திர ஞானம் உள்ளவர்கள். அவர்கள் வந்து ஒரு இடத்துக்குள்ள ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா அது மாதிரி உபாசனா தெய்வத்துல அவங்க வந்து சிவனே அவங்களே சிவன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அன்பே சிவம் சிவனே அன்புலாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி அவங்க வந்து மனித குலத்திற்கு அன்பின் மிகுதியால் அவர்கள் சொல்கிற உபதேசங்கள் வெற்றி பெறும். 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற நாபியில் குரு இருந்தால் அவர்களோடது ஞானம் சிறந்தது. அவர்களுக்கு அன்னதானம் பண்ணா அவங்க ஒரு சபையில சாப்பிட்டாங்கன்னா நீங்க 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணதோட நாபியில குரு இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ண ஒரு ஆளுக்கு அன்னதானம் பண்ணாலே உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு பலன் சொல்லப்பட்டிருக்கு. வலது பூஜ்ஜத்துல குரு இருந்தால் அவர்கள் வந்து என்ன சொல்றேன்னா காரியங்களை விரைந்து முடிப்பார்கள், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே முடிப்பார்கள் அப்படின்னு பலன் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இடது புஜத்துல குரு இருந்தால் அவர்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு இருப்பாங்க அப்படின்னு பலன் சொல்லப்பட்டிருக்கு. 8வது இடத்துல இருந்தனா அவர்கள் காமத்தை வெல்வார்கள் அப்படின்னு பலன் சொல்லப்பட்டிருக்கு. 9வது இடத்துல குரு இருந்தால் அவர்களது கை கோல்டன் டச், அவங்க செய்யற எல்லாமே வெற்றிகரமாக அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வலது தொடையில இருந்தா அவங்க தொழில் நல்ல தொழில் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கு. அதே மாதிரி அந்த தொழில்ல வந்து அவர் மார்பை பார்ப்பாரு, அந்த குரு பார்வை மார்பு குளிர்றதுனால அவர் வந்து என்ன ஆயிடுவாரு, அவர் சொல்ற அந்த தொழில்களை சொன்னதே செய்வார் செய்வதே சொல்வார் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் குரு 10வது வீட்டுல இருக்கும். 11வது வீட்டுல இருந்தால் அவருக்கு தொழிலில் அதிகமான லாபங்கள் கிடைக்கும் சொல்றதை விட அவர் உன்னை தொட்டு கொடுத்தார் அப்படின்னு சொன்னா அந்த காரியம் ஜெயமாக முடியும். அப்போ என்ன இருக்கணும், சூரியன் என்ற நட்சத்திரத்தில் இருந்து 21வது நட்சத்திரம் திரிஜென்மத்தில் 26 நட்சத்திரத்துல குரு நின்றால் அது இடது தொடையில் அமரும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அந்த இடத்துல குரு இருந்தால் என்றால் அவர் தொட்டு கொடுக்கிற காரியங்களோ அவர் ரிப்பன் கட் பண்ணாலோ அவர் தொடங்கி வைத்த எல்லா விஷயங்களும் வெற்றி பெறும் அப்படிங்கிறதும் அதுல பலன் சொல்லப்பட்டிருக்கு. 12வது இடத்துல அவர் வந்து பாத யாத்திரைக்கு அவர் காலையில விழுந்து
இப்போ இந்த ஜாதகத்துக்கு பாருங்க, அவர் வந்து கேது சனி அது மாதிரி இதெல்லாம் பாதத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா, பாதத்துல குரு இருக்கிறவங்கள அவங்க தேடி போய் வணங்கினா ஓகேவாகும் அப்படின்னு வருது. இப்ப பாதத்துல வந்து ஆதிசங்கரருக்கு பாதத்துல குரு இருக்காரு. ஸோ இத மாதிரி இடத்துல இவங்கெல்லாம் இந்த தொடர்புகள்னால எப்படி வந்து முன்னேறுறாங்க அப்படிங்கிறத எடுத்து காட்டுறாங்க. இதை நான் வந்து திம்ப சக்கரத்துக்கு நெற்றி முதல் பாதம் வரை முதன்மை சுபக்கிரகமான, ஏன்னா சுக்கிரனும் புதனும் பாதத்திலோ நெற்றியிலோ முகத்திலோ தவிர இந்த 3 இடத்தை தவிர போக முடியாது. அது மாதிரி வலது பூஜ்யம், இடது பூஜ்யம், லிங்கம், இந்த 3 தவிர வேற எதையும் பார்க்கவும் முடியாது, அவங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்த முடியாது. அதனால அந்த 2 சுபக்கிரகங்களும் எடுத்துட்டா குருவை மட்டும் ஃபுல் பலன் சொல்லியிருக்கேன். இதுக்கு அப்படியே சனியை மாத்தி போட்டுக்கோங்க, ராகுவை மாத்தி போட்டுக்கோங்க, கேதுவை மாத்தி போட்டுக்கோங்க, செவ்வாயை மாத்தி, இதெல்லாம் அசுப கிரகங்கள். ஆனால் அதை 1, 5, 9ஆம் பாவாதிபதியாக வரும் பொழுது நீங்க என்ன பண்ணிடணும், நல்லவர்னு சொல்லிடணும், 50% சொல்லிடணும். அடுத்தது வந்து நீங்க வந்து அவர் ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தாலும் 50% சொல்லிடணும். இதுதான் பலன் சொல்ற அமைப்புகள்ல இந்த திம்ப சக்கரத்தை அமைத்து, இந்த திம்ப சக்கரத்துக்கு அதன் மூலமாக இந்த ஜாதகத்தின் அந்த குறிக்கோள் என்ன, நோய்கள் என்ன, இதுல மெடிக்கல் சேலஞ்ச் எல்லாம் வருது, அதெல்லாம் நம்ம பண்ணோம்னா டைம் பத்தாது, இதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடும். சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம வந்து திம்ப சக்கரத்தை எப்படி கட்டமைத்து அதுக்கு எப்படி பலன் எடுப்பது என்பது ஜாதகாபரணத்தில இருந்தும் அந்த திம்ப சக்கரம் டி ஜெகதீசன் சார் நூல்ல இருந்தும் நம்ம எடுத்து நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஜாதகத்துக்கு உதாரண ஜாதகம் ஒண்ணு போட்டோம் இல்லையா, இந்த உதாரண ஜாதகத்துல பார்த்தீங்க அப்படின்னா நெற்றியில சந்திரன் இருக்காரு. அதனால இவரோட மையப்புள்ளி வந்து நல்லா இருக்குது. இவர் வந்து கொள்கை பிடிப்புள்ளவர், அந்தஸ்து கிடைக்கும், ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கும். ஆனா அந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சனியும் ராகுவும் அங்க போய் சேர்ந்திருக்கிறது நல்லதல்ல. சனியும் ராகுவும் இருக்கிறதுனால அது 50% மாறிடுது. அதுலயுமே சனி வந்து 9 குடையவனா இருக்கிறதுனால அப்போ அவர் வந்து ராகு அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சித்த நூல்களை படித்தால் அவருக்கு முன்னேற்றம் அப்படிங்கிற பலன் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த ஜாதகருக்கு சித்தர்கள் கண்ட வழியில் அவரோட இதை அமைச்சுக்கிட்டாருன்னா கர்ம சக்கரம் வந்து அவருக்கு வந்து வெற்றிகளை தரும் அப்படிங்கிறது அதுல பலன் இருக்குது. அடுத்தது வந்து நாபிங்கிற இடத்துல அவருக்கு குரு இருக்கிறதுனாலையும், அவர் வந்து 7ஆம் பார்வை 5ஆம் பார்வையால அவர் கைகளை தொடர்றதுனாலையும், அதுல செவ்வாய்ங்கிற கிரகம் இருக்கிறதுனாலையும், அவர் 6-11 குடையவனாகி ஜென்ம லக்னத்திற்கு 6-11 குடையவனாகி 9ல போய் இருக்கிறதுனாலையும், குரு பார்வை பெறுவதனாலும் அந்த கைகளுக்கும் பலன் அதிகம். அதனால ஒரு மெடிக்கல் துறையில போனா பலன் தருவார் அப்படிங்கிறதும் அதுல நம்ம சொல்ற பலனா எடுத்துக்கோங்க. அடுத்தது 9ஆம் இடத்துக்கு அவருக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அந்த ஜென்மத்தில் உள்ள சனியும் ராகுவும் அதனோட பலன்களை 50%, ஏன்னா இங்க வந்து குருவோட கேது சேர்ந்துட்டதுனால இவருக்கு வந்து வயிற்றுல நோய் இருக்கிறதுக்கு 100% வழி இருக்குது. இதுக்கு அவங்க வந்து என்னன்னா இந்த புஜங்க சோஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆதிசங்கரருக்கு வரையில அவர் புஜங்க சோஸ்திரம் பாடினாரு அப்படிங்கிற அந்த ரெக்கார்டை வச்சு புஜங்க சோஸ்திரம் கேட்டா நல்லது அப்படிங்கிறதையும், இந்த இருந்தாலும் அந்த சுபர் வந்து 5வது வீட்டையும் 9வது வீட்டையும் லக்னத்தையும் பார்க்கறதுனால அதுலயும் ஒரு 50% இந்த குருவால குறைக்க முடியும் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு சொல்ற பலன். சோ இதுல வந்து கர்ம வினைகள் இருக்குது, அவர் புகழ் பெற வந்திருக்கிறார். ஆனால் அவர் புகழோட எதிரிகளுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்குது, நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்குது. அது மாதிரி 4வது வீட்டுக்கு எந்த கிரகத்துல செவ்வாய் 8ஆம் பார்வை 4ஆம் இதுக்கு இருக்குது. அதனால அந்த மார்பு ஸ்தானமும் அஃபெக்ட் ஆயிருக்கு. அதனால முரட்டுத்தனம் வீரம் அதுவும் இருக்கதான் செய்யும். செவ்வாயோட 8ஆம் பார்வை மார்பு ஸ்தானத்துக்கு வருது, அதுவும் ஒரு ஜாதகத்துல ஒரு இது, அதை எந்த சுப கிரகமும் பார்த்து போக்கவில்லை. அதே மாதிரி பாதத்துல உள்ள சுக்கிரனும் அந்த புதனும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க. அதனால இந்த இடத்துல அவர் லட்சுமி நரசிம்மரை பிடித்தால், ஏன் லட்சுமி நரசிம்மன் சொல்றோம், மார்புங்கிற இடத்துல புதன் கிரகங்கள் இல்லை, பார்க்கிற கிரகம் செவ்வாய் நரசிம்மர்னு எடுத்துக்கிறோம். 4ஆம் இடத்து அதிபதி புதன் எடுத்துக்கிறோம். அவர் வந்து என்ன ஆகுறாரு, அந்த லக்னத்துக்கும் சுக்கிரனோட பரிவர்த்தனை ஆகி லக்னத்துக்கு போறாரு. அதனால லட்சுமி நரசிம்ம மந்திரமும் இல்ல முருகனின்
புஜங்க சோஸ்திரமும் இந்த ஜாதகத்துக்கு நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது இந்த மையப்புள்ளியவும் இந்த கிரகங்கள் அமைப்பை வச்சு இந்த திம்ப சக்கரம் அமைத்து நம்ம பலன் சொல்றோம். இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. ஏன்னா எல்லா கிரகமும் அதுல உள்ள பாவ கிரகங்கள் அனைத்துமே இதுல பாக்குது. ஆனால் மனைவியோட நல்ல புரிதல் இருந்தாலுமே அதர் பாவ கிரகங்களை வைத்து இந்த 7வது வீட்டுக்கு எந்த சுப கிரகத்தின் பார்வை சுக்கிரனை தவிர இல்லை. சுக்கிரன் புதனோடு பரிவர்த்தனை பெற்று விட்டார். புதன் பார்த்தாலும் அவ்வளவு விசேஷம் இல்லை. அதனால இந்த இடத்த 7வது வீட்டை குரு பார்த்திருந்தால் ஒருவேளை லக்னத்தை குரு பார்ப்பதினால் ஜாதகரே பலன் தருமே தவிர இடது பூஜ்யத்திற்கு பலன் அல்ல. அதனால இவருக்கு மனைவி சைட்ல இருந்து சனி சுக்கிரன் அவற்றின் சனி ராகு சூரியன் இதுல சூரியனுக்கு பலன் இல்லை. அதே மாதிரி சூரிய சுக்கிரன் லெற்றியில் இருந்தாலும் இடது பூஜ்யத்தில் இருக்க வழி இல்லாததுனாலும் லக்னத்தில் இருக்கிறதுனால அது நல்லது. ஆனால் இந்த ஜாதகத்தின் மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா ராகு போய் அங்க உட்கார்ந்துருக்கிறது தான். அப்ப ராகு வந்து என்ன அப்படின்னா தாய் வழி பாட்டன், தந்தை வழி பாட்டனார், தாய் வழி பாட்டின்னு வரும். அதனால தாய் வழி பாட்டி அவங்க என்ன இது பண்ணாங்களோ அந்த தொழிலை அவங்க கண்டினியூ பண்ணி அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொன்னாதான் அவருக்கு திருமண வாழ்க்கை நல்ல வரும். அது வரைக்கும் இந்த லக்னத்தில் அமர்ந்த ராகு அவருக்கு கெடுதல்களை கொடுக்கிறார். அதனால அதை பரிகாரமா பண்ணணும் அப்படிங்கல, முடி சூட்டணும் அப்படிங்கல இந்த ஜாதகர் தொப்பி அணிந்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கிறது. நான் இதை நிறைய ஜாதகத்துல செக் பண்ணி பார்த்துருக்கேன். அது மாதிரி தொப்பி அமைஞ்சாலும் அவங்களுக்கு தொப்பி போட்டுக்கிட்டாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் ஏன்னா மகுடம் சூட்ட முடி சூட்ட முடியாது, அதனால நம்ம தொப்பி போட்டுக்கோங்கன்னு ஒரு கேஷுவலா சொல்றோம். ஏன் வெளியில போக எங்கெங்கெல்லாம் கொடை யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் கொடை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் பண்ணா இந்த மாதிரி வெளியில வரலாம் அப்படிங்கிறதும் இதுக்கு உண்டான பலன்களும் அந்த நூல்கள்ல இந்த கிரகசாரத்தை வச்சு திம்ப சக்கரத்துல இப்படி பலன்கள் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்றேன். வேற யாராவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்க உங்களுக்கு இதுல வந்து கேள்வி கேளுங்க. இல்ல உங்களுக்கு திம்ப சக்கரத்தை பத்தி இந்த அறிமுக உரையில இருக்கிற டவுட்டை மட்டும் கேளுங்க. அட்வான்ஸ்ல போயிட்டு சார் அது என்னது திசா புத்தி போடுவது எப்படி அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஏன்னா இது சொன்னா இந்த பேசிக் மற்றவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, அதுக்காக சொல்றேன். சரிங்களா? இது திம்ப சக்கரம் எப்படி அமைக்கணும் நீங்க ஸ்கிரீன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க சார். ஓகே ரைட். கேள்வி கேட்க விரும்புறோம், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரைட். ஓகே. கேள்வி கேட்க விரும்புறவங்க, அதை சந்தேகம் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரைட். ஓகே. முதல்ல யோகேஸ்வர லிங்கம் வாங்க கேளுங்க. ஐயா வணக்கம். இந்த திகம்ப சக்கரத்துல ஐயா சொன்ன மாதிரி என்னுடைய ஜாதகத்துக்கு போட்டு ஒரு சின்ன ஆய்வு பண்ணும்போது நம்ம நெற்றி அப்படிங்கும்போது சூரியனை மையப்படுத்தி எடுத்து நாம போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஐயா சொன்னாரு. அந்த படி போகும்போது நெற்றி அப்படிங்கும்போது எனக்கு வந்து லக்னமா வருது, கன்னி லக்னமா வருது. நாபி அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல வந்து சந்திரனம், இப்படியே சொல்லுவாங்க, லக்னம் கன்னி லக்னமா வருது. அங்க சூரியன் புதன் செவ்வாய். சூரியன் வந்து ரோஹிணி நட்சத்திரத்துல இருக்காரு, புதனும் ரோஹிணி நட்சத்திரம், செவ்வாய் மிருகசீரிஷம் அப்படிங்கிற மாதிரி அந்த 3 லக்னத்துல வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இதுல இருந்து நான் சொன்னதுல அப்ஜெக்ஷன் இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. எல்லாரும் கட்டம் போடணும்னா லேட் ஆயிடும். ஓகேங்க ஐயா. நான் சொல்றதுல உங்களை வாழ்க்கையில கரெக்டா இருக்கா இல்லையான்னு மட்டும் பதிவு பண்ணுங்க. ஓகேங்க, ஒரே நிமிஷம். இப்ப இந்த லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கேதுவும் சனியும் இருக்கிறாங்க. இந்த திகம்ப சக்கர லக்னத்திற்கு சூரியனுக்கு 4ஆம் இடத்துல சனி கேது இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த விதமான பலன்கள் ஏற்படுத்தும் அப்படிங்கறது மட்டும் ஒரு. இப்ப சனி இருக்காருன்னா அது தீய பலன்களை ஏற்படுத்தும் ஐயா. சனி இருந்தால் அது வந்து கடினம், அது சோம்பேறித்தனம் அதிகமாகும். அது மாதிரி தீய பலன்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்க ஐயா. சரிங்களா? இப்ப சனிக்கு வந்து நம்ம அதுக்கு உண்டான தெய்வங்களை போய் வழிபட்டுக்கணும், அவ்வளவுதான். சனிக்கு இப்ப ஈஸ்வரன், அப்படி ஈஸ்வரனை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஓகேங்க. இப்ப கேது இணைஞ்சிருக்கு. இப்ப 4ஆம் பாவாதிபதி யாரு? 4ஆம் பாவ
குரு யாராவது பார்க்காங்களா அவங்கள பாருங்க. குரு பார்த்தால் அந்த இடத்துல இல்ல 4ல குரு மார்பில் குரு உள்ள ஜாதகம் உங்க சொந்தக்காரங்க யாராவது ஜாதகம் இருந்தால் வீடியோ மீட் ஆயிடுச்சா? குரு உங்க ஜாதகத்தில் மார்பு பகுதியில் யாராவது இருக்கிற ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட் பரிகாரம். அதான் சொல்றாங்க. எந்த பாவத்தில் பிரச்சனை உள்ளதோ, நாளில் சனி இருந்தால், நாளில் மார்பு பகுதியில் குரு இருப்பவர்கள் ஜாதகத்தை தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. உங்க ஜாதகம் நல்ல செட்டில் ஆயிடும். அப்படி இல்லையா, 4வது வீட்டுக்கு உண்டான சனிக்கு உண்டான கிரகத்துக்கு உண்டான கோவிலுக்கு போயிடுங்க. ஓகேவா? இல்ல உங்க ஜாதகத்திலே அந்த திம்ப சக்கரத்துல குரு அந்த சனியை பார்த்தால் அதுவும் பலன் கிடைக்கும். இப்ப ராகு பார்த்தால், ராகு 4ஆம் இடத்தை பார்த்தால் அதுக்கு சித்தர்கள் மரபுப்படி பண்ணணும். அவ்வளவுதான். 4ஆம் இடமே உபாசன தெய்வத்தை குறிக்கிற இடம். அதனால நீங்க அந்த உபாசன தெய்வத்தை பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆயிடும். இப்ப நம்ம திகம்ப சக்கரத்துல சொல்லும் பொழுது இந்த ராகுகதிகள் வெவ்வேறு பரிமாணத்துல இருக்கக்கூடிய தன்மையில இருக்குதுங்க ஐயா. ஆமா, அது வெவ்வேறு பரிமாணம் கிடைக்கிறது தான். இப்படிதான் வர்றதுக்கு தான் அந்த திம்ப சக்கரத்தோட பலனே அதான். ஏன்னா ரிஷிகளாலே ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால நம்ம அதோட மேக்னிடியூட் அதிகமா தான் இருக்குது. நம்ம பலன் எடுக்கல நம்ம என்னெல்லாமோ கணிதம் பண்ணி பண்றதோட அது சிம்பிளா காட்டி கொடுக்குது. அதனால இப்ப உங்களுக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன அப்படி சொன்னா உங்களோட கேரக்டர் வைஸ்லயும் அந்த லேசினஸ் அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா கர்ம வினைகள் அதிகமா உள்ள வரும். நம்ம ஒருத்தனுக்கு நல்லவனா இருக்கானா, அவன் என்ன சொல்றானா, அவன் ரொம்ப நல்லவனா இருக்கான், அடிச்சவனை கூட ரொம்ப நல்லவனா இருக்கான் வடிவேல் சொல்ற மாதிரி சொல்றீங்க. சோ அதனால இப்ப நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்கு 4ஆம் இடத்தில் மார்பில் குரு இருப்பவர்கள், மார்பில் குருவை பார்ப்பவர்கள் 4, 8, 12ல கோச்சாரத்துல நெற்றியில மார்புல, அதுக்கடுத்து 12ஆம் இடம் பாதத்துல குரு உள்ளவர்களை போய் நீங்கள் வணங்கினால் உங்கள் ஜாதகம் கடை தேரும். இதான் திம்ப சக்கரத்தோட பலன். நன்றிங்க. 12ஆம் இடத்துல அந்த ராகு சுக்கிரன் சேரும் பொழுதுங்க ஐயா, 12ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் சேர்ந்திருந்தால் அவர் நடைபாதை பண்ணணும். தீர்த்த யாத்திரை, இந்த கிரிவலம்லாம் வரணும். வெள்ளிக்கிழமைகளில் கிரிவலம் வரணும். திகம்ப சக்கரம் சொன்னீங்க. திகம்ப சக்கரம் கிடையாது, திம்ப சக்கரம். திம்ப அப்படின்னா குழந்தை, டிம்பிள் அப்படின்னு இந்தியில டிம்பிள், அந்த மாதிரி திம்ப சக்கரம். ஓகே, நன்றிங்க ஐயா. நன்றி. சார் நமஸ்காரம். நமஸ்காரம் சார், அருமையான பதிவு. இதுல ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் என்னன்னா, எல்லாத்துலயுமே ராகு கேது 180 டிகிரில இருக்கும். ஆனா இந்த திம்ப சக்கரத்துல பார்த்தா ராகு கேது 180 டிகிரி வர வேண்டாம்னு தோணுது. வராது, வரலாம். அது எங்கான வராது. சரி, அதே மாதிரி ஏன்னா நட்சத்திர அடிப்படையில் நம்ம பிரிக்கிறோம். இப்ப வர்க்க சக்கரங்கள்ல கூட பெண் ராசியின் அடிப்படையில வர்க்க சக்கரங்கள் போடையில அது ஒரே இடத்துக்கு வந்துடும். அப்ப எல்லாரும் கேட்பாங்க ராகு கேது ஒரே இடத்துல. அது மாதிரி இந்த இடத்துல நட்சத்திரத்தின் அடிப்படையில் போடுறதுனால கண்டிப்பாக 7, 8ஆம் இடத்துல மாத்தி தான் வரும். வந்தா லாபம்னு எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். சரியா? மாற்றிதான் வரும். ரெண்டாவது, இதுலயும் இந்த உச்ச நீச்சம்லாம் இருக்கா? அதை பத்தி சொல்லல நீங்க. ஆமா, உச்சம் குரு கடகத்துல வந்தா உச்சம் உண்டு சார். உச்ச நீச்சம் எடுக்கப்பட்டிருக்குது. இருங்க சார், உச்ச நீச்சம் எடுக்கப்பட்டிருக்கிறது. சரி சரி, அது உண்டு. அப்புறம் பார்வைகள் உண்டா? இப்ப 5, 7, 9 பார்வை. குருக்கு பார்வைகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. 5, 9, 1, 4, 8, 12. செவ்வாய்க்கு சனிக்கு 3, 7, 10 பார்வைகளும் உண்டு. கணக்கில் கொள்ளப்பட்டுள்ளன. ஓகே ஓகே, நன்றி ஐயா. இந்த பலன் சொல்றதா அது சரியா எழுதிக்க முடியல, அது பார்க்க முடியல. அது இந்த வீடியோ போட்டு நாங்க எடுத்துக்கிறோம். நீங்க வீடியோ போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, வந்துடும், எங்களுக்கு எடுத்துக்குவோம். வீடியோ வந்துடும் சார். வீடியோ இன்னைக்கு வந்துடும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றிங்க. அடுத்து சிவகுரு விவேகானந்தன் ஐயா வாங்க. ஐயா சிவகுரு விவேகானந்தன் ஐயா, நீங்க பேசுறது கேட்கலங்கய்யா. ஆடியோ கேட்கல. இல்லைங்கய்யா, ஒன்றும் கேட்கல.
அது என்னன்னு செக் பண்ணுங்க. அடுத்து கூப்பிடுறேன். Right. அடுத்து மலர்விழி அம்மா வாங்க. சாரி, மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணுங்க அம்மா, அன்மியூட் பண்ணுங்கம்மா. ஓகே, அன்மியூட் பண்ணிட்டேன். சொல்லுங்க. வணக்கம் ஐயா. இப்போ ஜாதகத்துல ரெண்டாவதா ஒரு உதாரணம் கொடுத்தீங்க இல்லையா? மூலம் நட்சத்திரம் லக்னம் கொடுத்திருந்தீங்க. நெற்றி பகுதி அந்த தனுசுல போட்டு சூரியன் போட்டு இருந்தது. ஆனா லா வந்து விருச்சிகத்துல இருந்தது. அது மூல நட்சத்திரத்துல இருக்கனால திருவோணத்துக்கு 27 நட்சத்திரத்துக்கு வரையில அத போட்டிருக்கோம். அதை விட்டுருங்க. நெற்றி தான் லக்னம். நான் அதை எடுத்து வைக்க ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். சரிங்க. மற்றபடி நல்லா புரிஞ்சுது. நன்றி. ஜாதகத்துக்கு போட்டு பார்த்து பழகிக்கோங்க. நன்றி. சரிங்க ஐயா. அடுத்து சுவாமி சேகர் ஐயா. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். நல்லா புரிஞ்சுது, ஒன்றும் குழப்பம் இல்ல. இப்ப ஜென்ம லக்கணத்தை எடுத்து திம்ப சக்கரத்துல போடுறச்ச ஜென்ம லக்கணம் எந்தெந்த பகுதிகளில் இருந்தீங்கன்னா என்ன பலன் கிடைக்கும், அதை பத்தி நீங்க வெறும் கிரகங்களை மட்டும். ஜென்ம லக்னத்துக்கும் சூரியனுக்கும் இதுல பலன் இல்லை. ஜென்ம லக்னத்திற்கும் சூரியனுக்கும் பலன் இல்லை. இதுல இல்லை, பார்க்க வேண்டியது இல்லை. ஜென்ம லக்னத்துக்கும் சூரியனுக்கும் இதுல பலன் பார்க்க கூடாது. மற்ற கிரகங்களை வச்சுதான் பார்க்கணும். 8 கிரகங்களை வச்சுதான் பார்க்கணும். நல்லதுங்க. அதுதான் சந்தேகம். நல்லது, நல்லா புரிஞ்சுது. இது முடிஞ்ச உடனே இந்த PDF கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். PDF கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். போட்டுடலாம் ஐயா. நன்றி. PDF டெலிகிராம் குரூப்ல போடுறோம் ஐயா. கொடுத்த உடனே பயன்படுத்தி. நன்றிங்க ஐயா. நல்லது. அடுத்து சிவகுரு விவேகானந்தன் ஐயா. மெசேஜ் போடுறாரு. ஆஸ்க் क्वेश्चन how the அவர் ஏதோ क्वेश्चन போட்டிருக்காரு, படிங்க சாட்ல. I'm unable to ask question. How the Midhunam becomes Lagnam in first Timba Chakram. How the Midhunam becomes Lagnam in first Timba Chakram ஜாதகம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல சார், திம்ப சக்கரம் அதாவது மிதுனம் வந்து லக்னமா போட்ட சக்கரத்துல எப்படி வந்துச்சுன்னு கேக்குறாங்க. மிதுனம் லக்னமாக போட்ட சக்கரத்துல அந்த லக்னம் எங்க இருக்கோ அங்க சூரியனை ஒட்டுறதுதான் நெற்றிங்கிற பகுதியில சூரியனை ஒட்டிடணும். ஜென்ம லக்னம் எதுவோ அந்த லக்னத்துல கொண்டு போய் சூரியனை வச்சிடணும். அதுக்கப்புறம் அதுல நெற்றின்னு எழுதிட்டு அங்க இருந்து கிரக தொடர்புகளுக்கு பாவமா எழுதணும். ஓகே. அடுத்து பிரபாகரன் சார் வாங்க. பிரபாகரன் சார் அட்மிட் பண்ணுங்க. வாங்க. உங்க பேக்ரவுண்ட்ல சவுண்ட். பிரபாகரன் சார் ஆத்ம வணக்கம். பிரபாகரன் சார் ஒரு நிமிஷம், பேக்ரவுண்ட்ல சவுண்ட் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் பிள்ளைங்க எல்லாம் கத்துறாங்க, கொஞ்சம் பார்த்து. சத்தம் போடாதீங்க. சரி, சொல்லுங்க. ஸ்டார் அகாடமி நிறுவனர் ஐயாவுக்கும் சிறப்புரை காட்டி ஐயா அவர்களுக்கும் ஆத்ம வணக்கம். ஐயா, எனக்கு வந்து இந்த மார்பிள்ல வந்து அசுப கிரகங்கள் இருந்ததுனாக்கா உபாசன தெய்வத்தை வந்து வழிபடலாம்னு சொன்னீங்க. உபாசன தெய்வத்தை வழிபடணும் ஐயா. அந்த உபாசன தெய்வம் எப்படி எடுக்கிறதுங்க ஐயா? இப்ப ஒவ்வொரு பாவத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் 4ஆம் பாவம் மாறி வரும். ஆமா, 4ஆம் பாவத்தை பத்தி பிரபலம் இல்ல. கிரகம் இருந்து மார்பில் கிரகம் இருந்தால் கிரகம் இருந்ததற்கே முதல் மரியாதை கொடுத்து அதைதான் எடுக்கணும். உங்க மார்பிள ஏதாவது எந்த தெய்வத்தை எடுக்கணும் கிரகம் இருக்கா? திம்ப சக்கரத்துல மார்பில் ஏதாவது கிரகம் இருக்கிறதா? இப்ப உதாரணத்துக்கு சனி இருக்கிறாருன்னு வைங்க ஐயா, சனிக்கு எந்த உபாசன தெய்வத்தை எடுக்கணுங்கிறது இப்ப கேள்வி ஐயா. சனிக்கு வந்து என்ன சொல்லணும், சிவனை எடுத்துக்கலாம். சிவன். சரிங்கய்யா. ஆமா. ராகுனா துர்க்கை. சரிங்கய்யா. அந்த மாதிரி எடுத்துக்குவோம். சரிங்கய்யா. முதல் பரிகாரம் வந்து மார்பில் குரு உள்ளவர்களை நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதா முதல் பரிகாரம். மார்பில் குரு உள்ளவர்களையோ அல்லது பாதங்களிலோ லிங்கத்திலோ
குரு உள்ளவர்களை பரிகாரமா நீங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த மார்புல உள்ள சனியோட தோஷங்கள் போயிடும் அப்படிங்கறதான் திம்ப சக்கரத்தோட அடிப்படை. ஓகேங்களா? யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஜாதகம் போடையில 12வது வீட்டுல குருவோ 8வது வீட்டுல குருவோ வந்தா அவங்களுக்கு உங்களுக்கு நல்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களோட தோஷங்கள் போயிடும். அப்படி இல்லைன்னா அந்த கேரக்டர்ல வந்து 4ல சனி எனக்கு வந்து தோஷங்களை ஏற்படும். சரிங்க. ஓகே, நன்றிங்க. சிவ வழிபாடு பண்ணு. நன்றி. நன்றி ஐயா. ஐயா சுவாமி சேகர் ஐயா. ரைட், ஓகே. அவங்க ஏற்கனவே கேட்டாங்க. ரைட் சார், ஓகே சார். ஸ்ரீனிவாசன் வாங்க. நமஸ்காரம் சார். ராமசாமி சீனிவாசன் சார், அருமையான ஒரு புதிய தகவல். ஜோசியத்துல யாருமே சொல்லாத தகவல், இருக்கிற புத்தகத்துல யாருமே பார்த்து படிக்காதையும் சொல்லாத தகவல். நல்ல அருமையா மார்க்கெட்ல இருக்கு சார், நம்ம பிரபலமா தான் போய்கிட்டு இருக்கு. அப்படியா? என்ன அறிவு கேட்டல போல இருக்கு. நல்ல அருமையா இருந்தது. உதாரண ஜாதகம் போட்டு விலைக்கு கொடுத்திருந்தீங்க. ரொம்ப நன்றியா. நன்றிங்க. ரொம்ப நன்றி. ஜாதகத்துக்கு போட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ஜாதகத்துக்கு போட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ரைட், நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம் சார். வேற யாரும் எதுவும் சந்தேகம் தான் கேட்கலாம், அதாவது நிகழ்ச்சியை பூர்த்தி பண்ணிக்கலாம். நிறைவா நீங்க ஏதாவது சொல்றதுன்னா சொல்லுங்க. இந்த திம்ப சக்கரம் அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தட்ல நம்ம வந்து கணிதம் பண்ணா நிறைய ஜாதகத்துல கணிதங்கள் மூலமாக கண்டுபிடிக்க முடியாத நிறைய சாபங்கள், அதுக்கு ஈஸியான பரிகாரங்கள், எளிய முறை பரிகாரங்கள்லாம் கிடைக்குது. அத மாதிரி நம்ம ஒரு ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கையிலே 2வது ஜாதகம் கொடுக்குறவங்களுக்கு எல்லாம் நம்ம உடனே இந்த மாதிரி ஒரு கிரக சக்கரத்தை அமைச்சிட்டு ஒரு பலன் சொன்னோம்னா அது வந்து 100% அவங்க வந்து நமக்கு ஆன்சர் சொல்லல. சார் இத மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கறது நம்ம கன்சல்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கூட அவங்க வந்து அவங்க வீட்டுல கன்ஃபார்ம் பண்ணி கூட சில விஷயங்கள் நமக்கு சொல்றாங்க. அதனால இந்த திம்ப சக்கரத்தை வந்து எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி. உங்க சவுண்ட் கேட்கல சார். திம்ப சக்கரம் குறித்து மிக அருமையானது ஒரு விளக்கம் சிறப்புரை நிகழ்த்திய மதிப்பிற்குரிய சகோதரர் திரு மருத்துவ ஜோதிட பேராசிரியர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு ஸ்டார் அகாடமி சார்பிலும் பங்கேற்ற உங்கள் அனைவரின் சார்பிலும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்ற வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி ஐயா.